ॐ भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येम अक्षभिर्यजत्राः श्रयङ्गैस्तुष्टुवांसस्तनूभिः व्यशेम देवहितं यदायुः स्वस्ति न इन्द्रो वृत्तश्रुवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तास्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्ददातु ओम शांति शांति शांति. அத்வைத வேதாந்தத்தை நாம் அணுகும் பொழுது அதை சொல்லித்தருகின்ற முறையிலே ஒரு மிக முக்கியமானது ஈஸ்வரனை பற்றிய ஞானம். எல்லா தத்துவங்களுமே இறைவன், உலகம், மனிதன் இந்த மூன்றினுடைய உண்மைத்தன்மையை விளக்குவதற்குத்தான் தோன்றியுள்ளன. சில தத்துவங்கள் இந்த மூன்றோடு சேர்த்து தர்ம அதர்மங்களையும் எத்திக்ஸ் என்று சொல்வார்கள், அதையும் சேர்த்து ஆராய்ச்சி செய்யும். வேறு சில தத்துவங்கள் இதனோடு சேர்த்து ஈஸ்தெட்டிக்ஸ் என்று சொல்லக்கூடிய அழகுணர்வையும் ஒரு தத்துவ இயலில் ஒரு பகுதியாக வைத்துக்கொள்வார்கள். இந்த தத்துவ விஷயத்திலே முதலாக வருவது இறைவனை பற்றிய ஞானம். இறைவன் உண்டா இல்லையா? இல்லை என்றால் ஒரு பிரச்சனை வருகிறது. இந்த உலகம் எப்படி தோன்றியது என்பதை விளக்க வேண்டும். இறைவன் இல்லாமல் இந்த உலகம் தோன்றியது என்று சொல்லும் பொழுது அது ஒரு புது தத்துவமாக மாறுகிறது. உலகம் எப்படி இறைவனுடைய துணை இல்லாமல் தானாக வந்தது? இந்த உலகத்திற்கு வேண்டிய பொருள் யார் கொடுத்தார்கள்? இந்த உலகம் இத்தனை நேர்த்தியாகவும் விதிப்படியும் நியமப்படியும் இயங்குவதற்கு எது காரணம் என்று விளக்கையாக வேண்டும். இந்த விளக்கத்திற்கு ஏதோ ஒரு ஆதி சக்தி அல்லது ஆதி அறிவு ஒன்று இருக்க வேண்டும் என்று முடிவு செய்தால் அது இறைவன் என்று பெயர் தர வேண்டியிருக்கும். ஆகையால் சிலர் இறைவன் இல்லை, பிரகிருதி என்கின்ற ஒரு அறிவுபூர்வமான பொருளே அனைத்தையும் செய்கிறது என்று சொல்பவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் யோகம் போன்ற தத்துவங்களுக்கு காரணகர்த்தாவாகிறார்கள். இவர்கள் தர்க்கத்தையும் நியாயத்தையும் மட்டுமே அடிப்படையாக கொண்டு இந்த முடிவுக்கு வருகிறார்கள். ஆனால் நியாயம் வைசேஷிகம் என்றும் அவர்களுக்கு பெயர். இவர்கள் இந்த பிரபஞ்சம் பிரகிருதியிலிருந்து தோன்றியது, இறைவன் தேவையில்லை, இதற்குள்ளே இருக்கின்ற ஜீவராசிகள் எப்படி தோன்றின, அவர்களுக்கு கர்மங்களும் தர்மங்களும் எப்படி உண்டாயிற்று, மறுபிறவி எப்படி உண்டாயிற்று, சொர்க்க நரகங்கள் முதலியவற்றை எங்கிருந்து தெரிந்து கொண்டார்கள் என்றால் அவர்கள் வேதத்திலிருந்து தான் தெரிந்து கொண்டார்கள். ஆகவே யோகம், நியாயம், வைசேஷிகம் என்று சொல்லக்கூடிய இந்த தரிசனங்கள், தத்துவங்கள் எல்லாமே வைதிக தத்துவங்கள் என்று தான் நாம் எடுத்துக்கொள்கிறோம். ஏனென்றால் வேதத்தின் அடிப்படையில் வந்தது. சிலர் வேதத்தை பிரமாணமாக எடுத்துக்கொள்ளாமல் அவர்களாகவே ஒரு முடிவுக்கு வருவார்கள். அப்படிப்பட்டவர்கள் நாம் பௌத்தர்கள் என்று சொல்கிறோம். அவர்களுக்கும் ஏதோ ஒரு வகையிலே இந்த வேதம் தான் அவர்களுக்கு அறிவு காரணமாக இருந்திருக்கிறது. அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். எதற்கு இந்த சிறிய முன்னுரை என்றால், இந்த பிரபஞ்சம் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டது, இது இதற்கு ஒரு காரிய கர்த்தா இறைவன் இருக்கிறாரா இல்லையா என்பது ஒரு கேள்வி. இதை முதலில் தெரிந்து கொண்டால்தான் நம்முடைய அறிவு பூர்த்தியாகும். அடுத்த நிலையிலே தான் நான் யார் என்பதை ஒருத்தன் கேட்க முடியும். நான் யார் என்பதை ஒருத்தன் கண்டுபிடித்து அகங்காரம் அல்ல ஆத்மாதான் நான் என்று அவன் கண்டுபிடித்தாலும் கூட அது பூர்ண ஞானமாகாது. அது அவன் அளவுக்கு ஒரு அறிவு கிடைத்திருக்கு. உடம்பாகவும் மனதாகவும் மனதில் தெரிகின்ற விளக்குகின்ற ஒரு அறிவாகவும் இருப்பது நான் அல்ல. மனதில் வெளிப்படுகின்ற அறிவுக்கும் மனதிற்கும் உடம்புக்கும் இருப்பிடமும்
அறிவும் தருகின்ற வேறொன்று இருக்கிறது என்று தெரிந்து கொள்வது ஆத்ம விசாரம். ஆனால் அதைவிட முக்கியமானது நம்மை சுற்றி இருக்கிற உலகம். தன்னை ஆத்மா என்று ஒருவன் தெரிந்து கொண்டாலே உலகத்திலிருந்து எல்லா பிரச்சனையும் விடுவித்துக்க முடியும் என்று நம்ம சொல்ல முடியாது. உலகம் இருக்கத்தான் செய்யும். நான் ஆத்மா என்று ஒருவன் தெரிந்து கொண்டால் அவன் மனதிலிருந்து விடுபடவும் முடியாது. மனம் இருக்கத்தான் செய்யும், உடம்பும் இருக்கத்தான் செய்யும். நான் ஆத்மா என்றால் ஆத்மாவாக இருந்துட்டு போகணும் இல்லையா? அப்படி இருக்க முடியாது. ஏனென்றால் ஆத்மாவும் அகங்காரமும் நாம் ரெண்டு முதலெல்லாம் சொல்லியிருக்கோம் இல்லையா? அகங்காரம் ஆத்மா என்று ஒரே பொருள் நான் என்று சொல்லி கொண்டிருக்கிறது. யாரெல்லாம் நான் என்று சொல்கிறார்களோ அந்த நான் என்பதிலே ரெண்டு பொருள் இருக்கிறது. ஒன்று தூய ஞானமாகிய ஆத்மா, இன்னொன்று அதனுடைய பிரதிபலிப்பாகிய அகங்காரம். அந்த அகங்காரம் என்பது ஒரு பிரதிபலிப்பு என்றால் பிரதிபலிப்பதற்கு ஒரு பொருள் வேணும், கண்ணாடி மாதிரி. அந்த கண்ணாடி தான் மனம். எல்லா உடம்புக்குள்ளும் ஒரு மனம் இருப்பதனால் எங்கும் இருக்கின்ற ஆத்மா ஒவ்வொரு மனதிலும் பிரதிபலித்து உடம்புதோறும் ஒரு அகங்காரம் இருப்பது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறது. அகங்காரமாக இருப்பதும் ஆத்மா தான். ஒரே ஒரு வித்தியாசம், எங்கும் நிறைந்திருக்கின்ற ஆத்மா இந்த மனது என்கின்ற ஒரு உபாதியால், ஒரு பொருளால், சூக்ஷ்ம சரீரத்தினால் பிரதிபலிக்கப்பட்டு உடலளவு இருப்பது போலவும் மனதளவு இருப்பது போலவும் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறது. இதைத்தான் உபாதி பூர்வம் என்று சொல்கிறோம். ஒரு உபாதியினால் அது சிறிதாக்கப்பட்டது போலவும் உடம்பில் உள்ளே இருப்பது போலவும் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறது. உண்மையில் ஆத்மா எங்கும் இருக்கக்கூடிய ஒன்று. அப்போ உடம்புதோறும் அது பிரதிபலிக்கும் போது உடம்புதோறும் ஒரு ஆத்மா இருக்கும் இல்லையா? பிரதிபலிப்பு ஆத்மாவது இருக்கும். அந்த பிரதிபலிப்பு ஆத்மாவுக்கு நாம் அகங்காரம் என்று பெயர் வைக்கிறோம். அப்போ அகம் என்பது ஆத்மா, அது எங்கும் உள்ளது. அகங்காரம் என்பதும் ஆத்மா தான், ஆனால் அது பிரதிபலிப்பு உடல்தோறும் வெவ்வேறாக இருப்பது. இப்படி இந்த அகங்காரமும் ஆத்மாவும் ரெண்டு தனித்தனி பொருள்னால் நம்ம பிரித்து காமிச்சிடலாம். அப்படி கிடையாது. ஆத்மா எங்கும் இருப்பதனால அகங்காரத்தை எங்கே பிரித்து கெடுக்கிறது? ஆத்மா எல்லா இடத்துலையும் இருக்கிறது, அகங்காரம் மனதில் இருக்குது. இந்த மனதை மனதில் தோன்றுகின்ற அகங்காரத்தை ஆத்மாவிலிருந்து எப்படி பிரிக்கிறது? பிரிக்கணும்னா இது ஒரு பகுதி இருக்கணும், அது ஒரு பகுதி இருக்கணும். அப்போ அகமெல்லாம் ஒரு பக்கம் தள்ளிடுவோம், அகங்காரம்லாம் இந்த பக்கம் தள்ளுவோம்னு சொன்னோம்னா அப்படி முடியாது. ஏன்னால் அகம் அங்கே சொல்லக்கூடிய ஆத்மா சர்வ வியாபகம், அது ஆகாயம் முழுக்க பரவி இருக்கிறதுனால உன்னுடைய அகந்தையை அல்லது அகங்காரத்தை அதிலிருந்து தனியாக பிரிக்கவே முடியாது. அதனால தான் விவேகிகள், ஞானிகள் அகங்காரத்தை அழிக்கவோ அதை பிரித்து நீக்கவோ முயலுவதில்லை, முயல வேண்டிய அவசியமும் இல்லை. இது எப்படி என்றால், பானை களிமண்ணோடு சேர்ந்து இருக்கிறது. ரெண்டு பொருளாக இருந்தால் நம்ம பிரிச்சிடலாம். இருப்பது களிமண் மட்டும்தான், அதனுடைய வடிவம்தான் பானை. அதனால் வடிவமாக இருக்கின்ற அகங்காரத்தை ஆதாரமான அந்த களிமண்ணிலிருந்து பிடித்திருக்க முடியாது. இதனால் நம்ம எந்த ஒரு சங்கடமும் இல்லை. அந்த வடிவம் எதுவாக இருந்துட்டு போகட்டும், அது ஒரு உபாதி. களிமண் தான் நமக்கு முக்கியம். அது என்ன ஷேப்பில் இருந்தானே, தங்கம் தான் நமக்கு முக்கியமே தவிர அது வளையலாக இருந்தானே, நெக்லஸாக இருந்தானே அப்படின்னு தானே திருடன் பார்க்குறான். நாம் தான் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறோம். நம்ம விவகாரத்தில் நம்ம தலைப்பட்டிருக்கிறோம். திருடன் அதில் உண்மையாகிய பாரமார்த்திகளை தலைப்பட்டிருக்கிறான். இந்த விவேகம் ஞானிக்கு வந்த பிறகு அவன் அகங்காரத்தையும் ஆத்மாவையும் பிரிக்க முயலுவதே இல்லை. அப்புறம் என்ன செய்வான்? அந்த அகங்காரத்தை ஆத்மாவாக மாற்றி விடுவான். அது மனதோடு கூடியிருப்பதால் மனதின் தன்மையெல்லாம் தனக்கு இருப்பது போலவும், மனது உடம்போடு கூடியிருப்பதால் உடம்பின் தன்மையெல்லாம் தனக்கு இருப்பது போலவும் அகங்காரம் நினைக்கிறது. அப்போ மனதிற்கு வருகின்ற சோகமோகங்களில் அது வாடுகிறது. உடலுக்கு வருகின்ற இறப்பு, மூப்பு என்று சொல்லக்கூடிய வயோதிகம், மரணம் இரண்டாலும் அது வாடுகிறது. இந்த உடலோடு சம்பந்தப்பட்டிருக்கிற உறவுகளாலும் உலகத்தாலும் அது வாடுகிறது. அனைத்து துன்பத்திற்கும் காரணமே அகங்காரம். நான் என்று தன்னை முடிவு செய்து கொண்டு, நான் மனது, உடம்பு, உலகத்தோடு சம்பந்தப்பட்டவன் என்று முடிவு செய்து கொண்டு தான் தப்பு. இப்பொழுது அதே அகங்காரத்திற்குள்ள இந்த உண்மைத்தன்மையை புரிவித்து, நீ பிரதிபலிப்பு தான், உண்மையில் உன்னுடைய பிறப்பிடம் ஆத்மா, நீயும் ஆத்மாதான். ஆத்மா அளவற்றது, இறக்காதது, சோகமோகமற்றது, மரணமும் மூப்புமற்றது, உலகமே அற்றது என்று நீ தெரிந்து கொள் அப்படின்னு.
அப்படி தெரிஞ்சிட்டோம்னு சொன்னால் இப்போ இந்த அகங்காரத்தை நான் என்ன செய்யணும்? தள்ளி விட்டுடவா? அது அழிச்சிடவா? வேண்டியதே இல்லை. ஏனென்றால் அது சகஜம், ஒன்றாக தோன்றியது. நீ உற்பத்தியும் பண்ணலை, அது மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. கண்ணாடி முன்னாடி நீ நின்னோம்னா உன்னுடைய இமேஜ் தெரியுது. உன்னுடைய முகம் கண்ணாடியில் தெரிவதனால உனக்கு ஏதாவது கேடு ஆகிடுச்சா? ஐயோ கொஞ்சம் உடம்பு அங்கே போயிடுச்சேன், கண்ணாடியில் பாதி எழுந்து போயிடுச்சேன்னு பயப்பட வேண்டியதில்லை. கண்ணாடியில் இருப்பதை பற்றி நீ பொருட்படுத்தாமல் இருந்தாலே போதும். அது கண்ணாடி இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் இருந்தால் என்ன. பிராரப்தம் இருக்கும் வரை, உன்னுடைய கர்மங்கள் அனுபவித்து தீரும் வரை இந்த அகங்காரம் இருக்கத்தான் செய்யும். இந்த பிராரப்தம் முடிந்த பிறகு, கண்ணாடி போல் இருக்கின்ற மனமும் அழிந்த பிறகு அகங்காரமும் அதோடு சேர்ந்து அழிஞ்சிடும். அதனால் பிரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஞானிகள் அகங்காரத்தை பிரிப்பதில்லை, அழிப்பதும் இல்லை. இது ஒரு பக்கம் இருக்க, இதன் மூலம் தன்னை ஆத்மா என்று ஒன்று தெரிந்து கொண்டால் இந்த உலகத்தை அவன் எப்படி இல்லாமல் செய்ய முடியும் அப்படின்ட்டு தெரிவதனால உபதேச முறையில் முதல்ல இறைவனை பற்றி சொல்லிக் கொடுத்து விட்டு அடுத்த நிலையிலேயே ஆத்மாவை பற்றி சொல்லிக் கொடுப்பார்கள். அதன் பிறகு இறைவனுடைய ஆத்மாவும் ஜீவனுடைய மனிதா உன்னுடைய ஆத்மாவும் ஒன்று என்று விளக்குவார்கள். அந்த முறையிலே முண்டக உபனிஷத் இந்த உலகத்தை பற்றிய பேச்சை ஆரம்பத்திலேயே அது துவக்கி வைத்தது. பிரம்மத்திலிருந்து தான் இந்த உலகம் தோன்றியது. இந்த அட்சரமாக இருக்கின்றது ஒன்று தான் உபாதான காரணமும் நிமித்த காரணமாக இருக்கிறது. எப்படி சிலந்தி வலையோ, எப்படி மனித ரோமங்களோ, எப்படி தாவரங்கள் பூமியிலிருந்து தோன்றுகின்றதோ என்று உதாரணங்களை நாம் கொடுத்து, அறிவற்றிலிருந்து அறிவு தோன்றும், அறிவிலிருந்தும் அறிவற்றது தோன்றும், இரண்டுத்துக்குமே காரணமாக இருப்பது பிரம்மம் என்று அது மூன்றையே அது விளக்கியிருக்கிறது முதல் முண்டகத்தில். இந்த முண்டகத்தில் அதனுடைய கிரமத்தை சொல்கிறது, எப்படி இந்த பிரம்மம் இந்த பிரபஞ்சத்தை வெளிப்படுத்தியது. இதற்கு முகாந்தரமாக அது சொல்லிச்சு, இந்த பிரபஞ்சம் என்பதே நாமரூபம்னு சொல்லிச்சு. நாம் சொல்கின்ற, நம்ம பார்க்கின்ற வீடு, வாசல், உலகம், பூமி, ஆகாயம், நிலா போன்றதெல்லாமே மிக பெரிதாகவும் மிக தொலைவில் உள்ளதாகவும் பருமன் உடையதாகவும் நிஜமாகவும் நமக்கு தெரிகிறது. ஆராய்ச்சி செய்து பார்த்தால் ஒன்றுமே இந்த வெளியில் இருக்கின்ற பிரபஞ்சமே நம்முடைய மனதில் தோன்றுகின்ற நாமரூபங்கள் தான். ரூபங்களுக்கும் செயலுக்கும் நாம் ஒரு பெயர் வைக்கிறோம். அப்போ பிரம்மம் தான் இந்த நாமரூபங்களாக வெளிப்பட்டு இந்த பிரபஞ்சமாக இருக்கிறது. நமக்கு இந்த பிரபஞ்சம் நாமரூபங்களாக அறியப்படுகிறது. இந்த விஷயத்தை கொஞ்சம் நுணுகி நம்ம ஆராய்ச்சி செய்யணும். அப்படி நம்ம செய்து பார்த்து முடிச்சிட்டோம். அதனால் மறுபடியும் அதை நாம் திருப்பி சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்தில் எந்த பொருளை எடுத்து பார்த்தாலும் அதை பிரிச்சுக்கிட்டே போகலாம். பிரபஞ்சத்தில் எந்த ஒரு பொருள் நீங்கள் மனிதன் செய்ததாக இருந்தாலும் சரி, இயல்பாகவே இருக்கக்கூடிய நதி, நீர், கல், மண், ஆகாயம், சூரியன் என்று எதுவாக இருந்தாலும் சரி, அக்னியாக இருந்தாலும் சரி, நீராக இருந்தாலும் சரி, நிலமாக இருந்தாலும் சரி, வாயுவாக இருந்தாலும் சரி, நாம் பிரித்திடலாம். சேர்த்தால்தான் அது ஒன்று இருக்கும். 3 பொருள் சேர்த்தா தான் ஒரு பொருள் உண்டாகும். ஆகாயமும் வாயுவும் சேர்த்தா தான் அக்னி உண்டாகும். ஆகாயம், வாயுவும் அக்னியும் ஒன்றா சேர்த்தா தான் நீர் உண்டாகும். ஆகாயம், வாயு, அக்னி, நீர் சேர்ந்தால்தான் நிலம் உண்டாகும். அப்போ நிலத்தை பிரித்தோம் சொன்னால் மீதி 4 வெளிப்படும். நீரை பிரித்தோம்னா மீதி இருக்கக்கூடிய 3 வெளிப்படும். அக்னி பிரித்தோம் சொன்னால் அதுலேருந்து 2 வெளிப்படும். வாயுவை பிரித்தோம்னா 2 வெளிப்படும். ஆகாயத்தை பிரிக்க முடியாது. இப்படி சேர்த்தால் உண்டாகக்கூடிய பொருளை சேர்த்து 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 இந்த பிரபஞ்சம் செய்யப்பட்டிருக்கிறது. இருக்கிறது ஒரு பொருள் தான். அந்த பொருள் வாயுவாக மாறி அது 2ஆக சேர்ந்து நீராக மாறுகிறது. அப்போ நீருங்கிறது என்ன? ஆகாயம் வாயுவும் சேர்ந்தது தானே. இப்போ நீருன்னு ஒரு பொருள் இருக்காது இல்லையா? நீங்கள் பேனாவும் மூடியும் எடுத்து ஒன்றா சேர்த்துட்டு பாருங்கள் புது பொருள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. கரெக்டாக புது பொருள் தான், பாக்கெட்டில் வச்சுட்டு போகலாம். ஆனால் பிரித்து நம்ம வச்சிட்டோம் சொன்னால் அது மூடி பேனான்னு மாறிடுது, கத்தி உரைன்னு மாறிடுது. சேர்த்து வச்சோம்னா ஒரு பொருள். இப்படி ஒரு பொருளை சேர்க்கும் பொழுது ஒரு புது பொருளை உண்டாக்கி நம்ம பயன்படுத்துகிறோம். இது போல் 5 அடிப்படை பொருளை வைத்துக்கொண்டு அதை சேர்ந்த பிரபஞ்சம் உண்டாகிறது. அப்போ இந்த பிரபஞ்சத்தில் இருக்க அத்தனை பொருளையுமே 5 பெயரில் அடிக்கலாம். 5 பெயர்கள், அந்த பெயர்களுக்கு உண்டான ஒரு பொருள், அவை செய்கின்ற செயல். ஸோ நாமரூப கிரியா, இப்படி தானே பிரபஞ்சம் இருக்கிறது. இப்போ நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிரபஞ்சத்தை என்ன பண்ண போகிறோம்? 5 நாமரூப கிரியாவாக பிரிக்கிறோம். ஆகாயம் என்ற நாமரூபம் அதனுடைய செயல். ஏன்னா செயல்னால் அதுக்கு இடம் தரக்கூடிய செயல் ஒன்று இருக்குது இல்லையா? ஆகாயம் எல்லாத்துக்கும் இடம் தருது. வாயு என்பது ஒரு நாமரூப கிரியா. வாயு என்பது பெயர். பொருள் என்பது அது கண்ணுக்கு தெரியாமல்
ஆகாயத்தில் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு பொருள் என்று தெரிகிறது. அதனுடைய செயல் வந்து ஸ்பரிசம், தொட்டால் நமக்கு உணர்வு உண்டாகும், இங்கும் அங்கும் செல்லும் அப்படின்னா அது ஒரு கிரியா இருக்கிறது. இப்போ இங்கே இருக்கக்கூடியது எல்லாமே நாம ரூப கிரியா என்று நாம் சொல்லிவிடலாம். இந்த நாம ரூப கிரியா இந்த மூன்றையும் நாம் கனவிலும் கூட அனுபவிக்கிறோம். கனவிலும் பிரபஞ்சம் வருகிறது, அங்கேயும் கூட வாயு ஆகாயம் எல்லாம் இருக்கிறது, நாமரூப கிரியா இருக்கிறது இல்லையா? அந்த நாமரூப கிரியா தூங்குவனுடைய அறிவு இல்லாமல் இருக்குமா? நாமரூப கிரியா இருந்தாலே அதுக்கு பின்னாடி அறிவு இருந்தாகணும். ஒன்று பெயர் சொல்கிறான்னா சொல்கிறவன் ஒருத்தர் இருக்கணும், பெயரை புரிஞ்சுக்கிறவன் ஒருத்தனுடைய அறிவு இருக்கணும், அந்த கிரியையை பயன்படுத்துகிறவன் ஒருத்தர் இருக்கணும். அப்போ யாரோ ஒருவன் அதை விளங்கி கொள்பவனாகவும் அதை சொல்பவனாகவும் அதை பயன்பெறுவனாகவும் ஒருத்தர் இருக்கணும் இல்லையா? அந்த ஒன்று மாறாமதாக இருக்கக்கூடியதாகவும் இருப்பதனால அதைத்தான் நம்ம ஆத்மா அல்லது பிரம்மம் என்று சொல்கிறோம். இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்? இந்த நாமம் ரூபம் என்று சொல்லக்கூடியது, நாம ரூபம் சேர்ந்தால் கிரியா வந்துடும். அதனால் கிரியாவை பற்றி நம்ம தனியாக எடுக்க வேண்டாம். நாம ரூபம் என்பதை அது எவ்வளோ எடை? நாம ரூபத்துக்கு ஏதாவது இருப்பிடம் இருக்கிறதா? நான் பானையை வந்து நாம ரூபம்னு சொன்னேன். இப்போ இதுக்கு ஒரு வாய், ஒரு கழுத்து, அப்புறம் ஒரு வயிறு, அப்புறம் ஒரு பாதம், இப்படின்னு 4 பெயர்களை இதில் சொல்கிறோம். களிமண்ணுக்கு ஏதாவது நம்ம சொல்ல முடியுமா? ஒரே பெயர் தான் சொல்கிறோம். ஒரு பெயர் இப்போ ஒரு வடிவம் எடுக்கும் பொழுது ஒரு ரூபம் ஆகிடுது. அந்த ரூபத்துக்கு நம்ம பானைன்னு பேர் வைக்கிறோம். இப்போ களிமண் மறைந்து போய் அதன் மேலே பானைங்கிற ஒரு பெயரும் பானை என்ற வடிவமும் உண்டாகுது. உடனடியாக நம்ம தண்ணி மல்றதுக்கு போயிடுறோம். இது கிரியா. இது வந்து நம்ம கிரியாவை கொண்டு போய் நம்ம ரூபத்தில் போட்டலாம், ரூபத்தை கொண்டு போய் நாமத்தில் போட்டலாம். நாமத்தை கொண்டு போய் எங்கே போடுவோம்? களிமண்ணில் தானே போடணும். இப்போ களிமண்ன்ற ஆதாரம் இல்லாமல் இந்த நாமம் உண்டாகுமா, ரூபம் உண்டாகுமா? அப்படின்னா இந்த பிரபஞ்சம் என்று சொல்லக்கூடிய நாம ரூப கிரியாவாக இருக்கக்கூடியது கிரியையெல்லாம் ரூபத்தில் போட்டுட்டு ரூபத்தெல்லாம் கொண்டு போய் நாமத்தில் போட்டால் நாமத்தை எங்கே போய் போடுவீங்க? அதுக்கு ஆதாரமாக ஒரு பொருள் இருக்கணும் இல்லையா? அந்த ஆதார பொருள் தான் பிரம்மம் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இந்த பிரம்மம் இந்த பிரபஞ்சத்தை தாங்குதே, எப்படி தாங்குது இவ்வளோ வெயிட்டு அப்படின்னு சொல்கிறோம். பிரபஞ்சம் ஒரு பொருள், ஒரு பெரிய பாறையாக இருந்து அது தாங்கிறதுன்னா நமக்கு வந்து அது சுமைன்னு சொல்லலாம். ஏன்னா கிரேக்க மித்தாலஜிலெலாம் அட்லஸ் அப்படின்னு ஒருத்தர் இருப்பான். அவன் தோளில் வந்து இந்த பூமியை தாங்கிக்கிட்டு இருப்பான். அவனை இறக்கி வைக்கவே முடியாது. அப்போ ஹெர்குலஸ்க்கு வந்து டாஸ்க்கு கொடுப்பாங்க. அந்த டாஸ்க்கை செய்கிறதுக்கு இந்த அட்லஸ் தான் தேவை. இப்போ அட்லஸை கூப்பிட்டு நீ இதை செய்துட்டு வா, அது வரைக்கும் நான் பூமியை வச்சுருக்கிறேன் அப்படின்னு அட்லஸ் வந்து அனுப்பிச்சிட்டு இவன் ஹெர்குலஸ் அதை வச்சுக்குவான். இப்படின்னு கதையெல்லாம் சொல்கிறான். அப்படி பார்க்கும்பொழுது பூமின்னு ஒரு எடையான பொருளை ஒரு அட்லஸுங்கிற ஒரு ஆள் தாங்கிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அதுபோல் இறைவன் கூட இதெல்லாம் தூக்கிக்கிட்டு இப்படியே இருப்பார் போடுறது. அவர் பாயா மடித்து வச்சார். அதை வந்து பூமியை வந்து ஒருத்தர் திருடிட்டு போயிட்டான், அதை போய் வராக அவதாரத்தில் போய் மீட்டு கொண்டு வந்தார். இப்படியெல்லாம் நம்ம சொல்லும் பொழுது இறைவன் வேறு, கடவுள் இந்த பிரபஞ்சம் வேறு அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். அப்படி தானே? கோழி முட்டை வேறு, அதுலேருந்து வந்து குஞ்சு வேறேன்றோம். அம்மா வேறு, பையன் வேறங்கிறோம். அப்பா கடவுள் பூமியை படைத்தார்னா அவர் அப்பா, இதெல்லாம் இது மகன்கள் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டி வருது. அப்படி கிடையாது. இதுதான் இங்கே பிரச்சனை. நாமரூபம்னு சொல்லிட்டோம்னு சொன்னால் நாமரூபம் எங்கே எதன் மீது இருக்கும்? சரி, நாமரூபமாக ஜகத்து எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அதுக்கு எவ்வளோ எடை? நாமரூபத்துக்கு எங்கே இடம் இருக்குது? பேருக்கு ஏதாவது இடம் இருக்குதா? ராமன் அப்படின்னு சொன்னால் சார் 10 கிராம் சொல்ல முடியுமா? ரூபம் அப்படின்னு சொன்னால் அந்த ரூபத்துக்கு இடம் இருக்குதா? ராமனுடைய ரூபத்தில் ராமனுடைய உடம்புக்கு இடம் இருக்குது. அது என்ன மாதிரி ஷேப்புங்கிறது, அந்த ஷேப்புக்கு மட்டும் ஏதாவது இடம் இருக்குதா? அப்போ நீங்கள் ரூபத்துக்கு இடம்னு சொன்னால் ஆளையே சேர்த்து போடுறீங்க. நான் ரூபத்துக்கு மட்டும் சொல்கிறேன். அப்போ ரூபமோ நாமமோ ராமனுங்கிற ஒரு பொருள் இல்லாமல் இருக்க முடியுமா? அந்த மெய்ப்பொருள் தான் பிரம்மம். இப்போ மெய்ப்பொருளுக்கு தான் எல்லாமே இருக்கிறது. இப்போ நாம ரூபத்தை நீங்கள் தூக்கிறது எவ்வளோ கஷ்டம்? இப்போ பிரபஞ்சம் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் உங்களால் நாமரூபம் சொன்னால் அது எவ்வளோன்னா நாமரூபம் நீங்கள் வந்து அன்லிமிட்டடாக போட்டுக்குங்க சார். அப்படி ஏன்னா கனவில் வந்து பிரபஞ்சத்தையே உண்டாக்குறோம், நாமரூப பிரபஞ்சத்தை தான் உண்டாக்குறோம். நம்ம எதாவது சுமக்கிறோமா? அட்லஸ் சுமக்கிற மாதிரி.
நம்ம தோன்றி விட்டதுனால இந்த தோன்றிய கனவு வந்து நமக்கு வேறா போயிடுச்சா? அம்மாவும் குழந்தையும் மாதிரி, முட்டையும் கோழி குஞ்சு மாதிரி, ரொட்டி செய்தவனும் ரொட்டியும் மாதிரி பிரிஞ்சிடுச்சா? நம்ம அறிவிலேயே தோன்றி அறிவினாயே நிலைப்பட்டு அறிவுக்குள்ளேயே அது போயிடுச்சு. அப்போ நம்முடைய அறிவு ஆத்மா என்று சொன்னால் இந்த பிரபஞ்சத்துக்கினுடைய அறிவு பிரம்மம் என்று பெயர். இப்படி நமக்கு விளக்கி ஆகணும். இப்படி ரெண்டுத்தையும் நம்ம புரிஞ்சிக்கும் பொழுது தான் நமக்கு தெளிவு ஏற்படுகிறது. முதல்ல பிரபஞ்சத்தை நாம் வந்து நாமரூபங்கிறது விளக்கிக்கணும். இல்லைன்னா அது எப்போவுமே அச்சுறுத்திக்கிட்டே இருக்கும். நமக்கு புயல், மழை, நோய், பிரச்சனைகளெல்லாம் வந்துகிட்டே இருந்தால் அது நாமரூபமாகிய பிரபஞ்சத்துலேருந்து தான் வருது. அந்த பிரபஞ்சத்திலேருந்து வருகின்ற நாமரூபமான இருக்கின்ற நோய்களும் கஷ்டங்களும் யாருக்குன்னு கேட்டால் நாமரூபமாகிய உடம்புக்கும் மனசுக்கும் தான். அது பொய், அது வந்து பயனல்லது, எடையற்றது, அதுக்கு ஆதாரமாக பிரம்மன் தான் இருக்கிறது. பிரம்மத்தை தான் அப்படி சொல்கிறோன்னு சொல்லும் பொழுது அப்போ நம்முடைய உடம்பையும் மனசையும் நம்ம என்ன சொல்லணும்? உண்மைன்னு சொல்ல முடியுமா? இதையும் நம்ம நாமரூபம் தான் விடணும். நாமரூபங்களை சண்டை போட்டுக்குது, அது போகுது வருது, ரெண்டுமே எடையற்றது, இருப்பற்றது, என் மீது தாங்கி கொண்டிருப்பது. எனக்கு அதனால் பிரச்சனையே இல்லையே. கனவை கண்டதுனால ஆத்மாவுக்கோ அந்த கனவு கண்டவனுக்கோ ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டதா? அவன் விழித்து கொண்டவன்னு சொல்கிறான், அதெல்லாம் கனவு, எனக்கு என்ன அதை பற்றி கவலைன்னு சொல்கிறான். எவ்வளோ நடந்தாலும் அவன் வந்து பாதிக்கவே இல்லை. அவன் ஆத்மாவில் அது தீண்டவும் இல்லை. ஆத்மா மாசு அடையலை, எந்த விதமான சேஞ்சும் இல்லை. அவன் மனசுக்கு தான் கஷ்டம் இருக்கலாம். ஏன்னா மனசில் தான் அதெல்லாம் தோன்றுச்சு, மனசில் அது மறைஞ்சதுனால அந்த மனதுக்கு வந்து இப்படி ஒரு பயமான கனவு வந்துடுச்சு, நடந்துருமோலாம் நினைக்கலாம். ஆத்மாவுக்கு எந்த விதமான கஷ்டங்களும் அது இல்லை. இப்போ இந்த அடிப்படை விஷயங்களை புரிஞ்சிக்கும்போது நாம் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான கருத்து, இறைவன் எப்படி இந்த உலகத்தை படைத்தார், ஏன் இறைவன் என்று அவருக்கு பெயர் சொல்கிறோம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். கடவுள் அது சமஸ்கிருதத்தில் நாம் பிரம்மம் அப்படிங்கிறோம். இவருடைய தன்மை என்ன அப்படின்னு கேட்டால் சத்தியம், ஞானம், அனந்தம். இவருடைய தன்மை. சத்தியம் என்றால் முக்காலம் என்றிருப்பது, ஞானம் என்றால் அறிவு சொரூபமானது, அனந்தம் என்றால் எல்லையற்றது. இப்படிப்பட்டது இந்த கடவுள் அல்லது பிரம்மம் பிரபஞ்சத்தை உருவாக்கும். அந்த பிரபஞ்சத்துக்கு நாம் ஜகத்தின் பேரிக்கிறோம். ஜகத்தை உருவாக்கணும். ஜகத்தை உருவாக்கும் பொழுது தன்னுடைய சக்தியை பயன்படுத்துகிறது. அந்த சக்திகள் வகையில் இருக்கும். கிரியா சக்தி, ஞான சக்தி, இச்சா சக்தி. இந்த மூன்றும் பிரம்மத்திடம் இருக்கிறது. இந்த மூன்று சக்தியும் அதுகிட்ட இருக்கிறதுனால அது இந்த ஜகத்தை செய்விக்கிறது. கிரியைங்கிறது செயல், ஞானம்ங்கிறது எப்படி செய்யணுங்கிற ஒரு செயல் அறிவு, இச்சைங்கிறது அது இருந்தால் தான் இதெல்லாம் செய்ய முடியும். முதல்ல இச்சை இருக்கணும், இந்த ஜகத்தை படைக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கணும். படைக்கணுன்னா எப்படி படைக்கணுங்கிற அறிவு இருக்கணும். படைத்த பிறகு அது செய்கின்ற திறமை இருக்கணும். இந்த மூன்றுமே கிரியாசக்தி, ஞானசக்தி, இச்சாசக்தி என்று சொல்கிறோம். இதெல்லாம் நம்ம வந்து தேவதையாக நம்ம சொல்லலாம். நாம் வந்து விஷ்ணு, ருத்ரன், பிரம்மா என்று சொல்லக்கூடிய மூவர் அப்படின்னு சொல்லலாம். தேவியர்களாக சொல்லும் போதா நம்ம சரஸ்வதி, அப்புறம் பார்வதி, லக்ஷ்மி அப்படின்று சொல்கிறோம். இந்த மாதிரி இந்த மூன்று சக்திகளும் தான் மூன்று தெய்வங்களும், மூன்று நம்ம முத்தேவர்களும் நம்ம சொல்கிறோம். இதெல்லாமே கடவுள் ஒருவர் தான். அவருடைய சக்தியை தான் நம்ம அப்படி பெயரை மாற்றி வைத்திருக்கிறோம். இந்த மூன்றையும் கொண்டு அவர் சிருஷ்டி செய்யும்போது அவர் பெயர் இறைவன். அல்லது ஈஸ்வரன். ஈஸ்வரன் அப்படின்னு பேர். சமஸ்கிருதத்தில் ஈஸ்வரன், தமிழில் இறைவன். இறைவன் அல்லது ஈஸ்வரன் என்றால் என்ன அர்த்தம்? ஏன் அது இப்படி பேரை மாற்றி கொடுக்கணும் என்றால் கட்டி ஆள்பவன் அப்படின்னு அர்த்தம்.
இந்த ஜகத்தை தன்னுடைய 3 சக்திகளால் உண்டாக்கி அதற்றை நிர்மாணம் செய்பவன். செய்து விட்டுட்டு எங்கேயோ போயிடவில்லை. அவனே அந்த ஜகத்தாக இருப்பதனால் சிருஷ்டி செய்தவனும் அவனே, ஜகத்தை வைத்திருப்பவும் அவனே. இப்போ நாமரூபமாக இருக்கின்ற பிரபஞ்சத்தை அறிவு வச்சுட்டு இருக்கணும். இல்லை நாமரூபத்தை அப்படி பறக்க விட்டுற முடியுமா? நாமரூபம் தனியாக போக இருக்க முடியுமா? எப்படி பானை களிமண் விட்டு பிரியாதோ அதுபோல் நாமரூபமான அந்த பிரபஞ்சமும் அதை சிருஷ்டி செய்த இந்த ஞான சக்தியிலிருந்து அது வேறுபடாது. அதனால் அதுக்குள்ளே தான் இருக்கணும். இப்போ பிரம்மம் எங்கன்னு சொன்னால் நாம் பார்க்கின்ற அனைத்துமே பிரம்மம் தான். பிரம்மம் உண்டாக்கி பிரம்மம் அனைத்தையும் தாங்குகிறதுன்ற அர்த்தம் இதுதான் அர்த்தம். தாங்குறதுன்னா அட்லஸ் தாங்குற மாதிரி அர்த்தம் இல்லை. எல்லாமாக இருந்து கொண்டிருப்பதனால் அது தாங்குகிறது. எல்லா வேலையும் பிஸியாக செய்து தவிர ரெஸ்ட் கூட எடுக்கலை. உன்னுடைய வயிறு வேலை செய்யும்போது அவர் தான் வேலை செய்கிறார். நீ தூங்கும்பொழுது சுவாசிக்கிறன்னா அந்த சுவாசிக்கிறது அவர் தான். நீ படிக்கும்பொழுது உன்னுடைய அறிவு உண்டாகுதுன்னு சொன்னால் உன் மூளையில் வேலை செய்கிறோம் அவரே தான். அதனால் அவர் ஓய்வெடுப்பதே கிடையாது. இந்த ஜகத்தாக இருந்து கொண்டு அவர் ஓயாமல் வேலை செய்து கொண்டே இருக்கிறார். இப்படி இருக்கிறதுனால அவருக்கு கட்டி ஆள்பவர் அல்லது மாசற்ற ஆட்சி என்று பெயர். மாசற்ற ஆட்சியாளர், அவர் பேர் தான் இறைவன். இப்போ இந்த இறைவனை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்க்கலாம். பிரம்மம் சிருஷ்டி செய்ய வேண்டும் என்று ஒரு தபஸ் செய்கிறது. இச்சாசக்தியை பயன்படுத்தி அதை செய்ய வேண்டும். செய்ய வேண்டும்னா இது நாள் வரைக்கும் என்ன பண்ணிகிட்டு இருந்தார்? அவர் தனியாக இருந்தார்ல. ஏற்கனவே படைத்த பிரபஞ்சத்தை தன்னுடன் லயம் செய்துவிட்டு ஓய்வில் இருக்கிறார். அதை லயம்ங்கிறோம், பிரளயங்கிறோம். மறுபடியும் அவருக்கு சிருஷ்டி பண்ணணும் அப்படின்னு. போதும் ரெஸ்ட்டு. யாருக்கு ரெஸ்ட்? அவருக்கு ரெஸ்ட்டு இல்லை. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற எல்லா உயிரினங்களும் தன்னுடைய கருமங்கள்லாம் செய்து கஷ்டப்பட்டு நரக துன்பங்களையும் சொர்க்கலோகத்திலும் இருந்து ஓய்வெடுத்த பிறகு அவர்களுக்கு எல்லாத்தையும் ஓய்வு கொடுத்துறார். அது பிரளயங்கிறோம். இப்போ எந்த இடத்துல இருக்குது? அது பிரம்மண்டத்தில் தான் இந்த பிரபஞ்சம் மறைந்திருக்கிறது. இந்த பிரபஞ்சம் எந்த வகையானது? நாமரூபம்னு சொன்னோம். இப்போ நாமரூபங்கள்லாம் அப்படியே மறைந்து போய் நாமரூபங்கள் நாமத்துக்குள் கரைந்து போயிடும். ஒரு பொருளை சைக்கிளுங்கிற ஒரு நாமரூபத்தை பிரித்து போட்டுட்டோம்னா சைக்கிள் மறைஞ்சிடும். இப்போ வேறு நாமரூபங்கள்லாம் அந்த நாமரூபத்தை பிரித்தோம்னா வேறு நாமரூபம் வந்துடும். இப்படி எல்லாத்தையும் பிரித்தோம்னா பஞ்சபூதங்கள் தான் நிற்கும். பஞ்சபூதங்களையும் ஒன்றா சேர்த்தோம்னா நாமரூபத்தை கொண்டு போய் ஓங்காரத்தில் அடைக்கலாம். ஓங்காரத்தை கொண்டு போய் என்ன பண்ணலாம்? இந்த பிரம்மத்தில் நம்ம அடைக்கலாம். அப்போ பிரம்மத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த வடிவத்தில் இப்போ இருக்குது? தோன்றாமல் ஓம் என்ற வடிவத்திலே இருக்குது. தோன்றாமல் இருக்குது. இவர் இச்சாசக்தியை உண்டாக்கி இந்த ஓங்காரத்தை ஆ என்று சொன்ன உடனே இந்த பிரபஞ்சம் வெளியே வந்துடுச்சு. ஊ என்று சொன்ன உடனே இந்த பிரபஞ்சம் அவரிடம் நிலைத்திருக்கிறது. கடைசியில் இம்முன்னு சொல்வார். இந்த பிரபஞ்சம் மறுபடியும் அவர்கிட்ட ஒன்று போயிடும். இது சிருஷ்டி, இது ஸ்திதி, இது லயம். அகர உகர மகாரம் என்பது ஓம். இப்போ பிரம்மம் என்ன செய்யுது? இந்த பிரபஞ்சத்தை ஓம் என்ற பிரணவத்துக்குள்ளே ஜிப் பண்ணி வச்சுருக்கு. ஒரு ஃபைலை நம்ம ஜிப் பண்ணி வச்சுருக்கிற மாதிரி. அது வேணுன்னும் பொழுது அவர் திறக்கும் பொழுது அந்த திறக்கின்றத பேர் ஆன்னு பேர். அந்த இருக்கின்றது ஃபைல் ஓப்பன் ஆகி செயல்படும் பொழுது அது ஊகாரம் என்று பெயர். மறுபடியும் அதை இம்மில் போட்டு மறைச்சி உள்ளே கொண்டு போய் ஓம் ஆகிடுவார். இது ரெண்டும் தான் சுழண்டு கொண்டே இருக்கிறது. அப்போ பிரம்மம் சிருஷ்டி பண்ணுறதுன்னா ஓங்காரத்துலேருந்து தான் சிருஷ்டி பண்ணுறது. அந்த ஓங்காரம் எதுன்னு சொன்னால் ஆவு பியமாக இருந்தது தான் ஓங்காரமாக மாறிச்சு. அப்போ ஆவு என்பது வெளிப்பட்ட நிலை, வெளிப்பட்டது, வியக்தியின் பேர். ஓங்காரம் அவ்வியக்தம், வெளிப்படாத நிலை. அப்போ பிரபஞ்சத்தை கடவுள் இறைவன் படைக்கிறார் அப்படின்னு சொன்னால் வெளிப்படாமல் இருந்த பிரபஞ்சத்தை வெளிப்படுத்துகிறார்னு அர்த்தம். அவர் லயம் செய்கிறார்னு என்ன அர்த்தம்? வெளிப்பட்டிருக்கின்ற பிரபஞ்சத்தை மறுபடியும் வெளிப்படாமல் தனக்குள்ளே மறைச்சிக்கிறார்னு அர்த்தம். அப்போ இறைவன் பிரபஞ்சத்தை புதிதாக படைக்கலை. ஏற்கனவே இருந்த பிரபஞ்சத்தை ஜிப் ஃபைலில் வச்சுருக்கிறார் ஓங்காரத்தில். அதை மறுபடியும் ஆவோயம்னு வெளியிடுறார். மறுபடியும் அதை ஓங்காரத்தில் கொண்டு போகிறார். மௌனமாக இருக்கிறார். ஓங்காரத்தை சொல்கிறார்.
அப்போ ஓம், இடையில் ஒரு மௌனம், மறுபடியும் ஓம், மறுபடியும் மௌனம். இப்படி தொடர்ந்து போயிட்டுருக்கு. இந்த ஒவ்வொரு ஓமும் வெளிப்படும் பொழுது நாம் சிருஷ்டி ஸ்திதி லயம்ங்கிறோம். லயம் நீண்டு மௌனமாக இருக்குது. மறுபடியும் ஓம்னு சொல்கிறோம், சிருஷ்டி ஸ்திதி லயம், மறுபடியும் ஓம். இதை நாம் கூட தினமும் செய்கிறோம். ராத்திரியில் நம்ம தூங்கும் பொழுது ஓம் ஆகிடுறோம், மௌனம் ஆகிடுறோம். பகலில் முழித்த உடனே அகர உகாரம் மகாரம், மறுபடியும் இம்மு வந்த உடனே மௌனத்துக்கு போயிடுறோம். நாமும் தினமும் இறைவனை போலத்தான் செயல்படுகிறோம். இறைவனுடைய ஒரு துளி பகுதி. அதனால் நம்மளை விஸ்புலிங்கா அப்படின்னு சொல்லலாம். இந்த விஷயத்திலும் அந்த உதாரணத்தை நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த பிரம்மம் இந்த சிருஷ்டியை செய்ய ஆரம்பிக்க விஷயம் பொழுது அது என்ன முதல்ல சிருஷ்டி பண்ணுது என்றால், முதல்ல சிருஷ்டி பண்ணணும் இடம் வேணும். இந்த ஜீவர்கள் இருக்கிறதுக்கு பூமி வேணும், பூமியில் தண்ணி வேணும், காற்று வேணும், அப்புறம் அவங்களுக்கு சக்தி வேணும், ஆற்றல் வேணும். வெறும் தண்ணி பொருள் எல்லாம் கொடுத்துட்ட பிறகு அடுப்பு ஸ்டவ்வு அதில் ஹீட்டெல்லாம் வேணுமில்ல, அப்போ ஆற்றலும் வேணும். இந்த ஆற்றல், சுவாசிக்க காற்று, தாகம் நீக்க தண்ணீர், பசியை நீக்கிறதுக்கு உணவு, இதெல்லாம் உண்டாக்கணும் இல்லை. இதெல்லாம் செய்யணும்னா முதல்ல இடம் வேணும். முதல்ல ஆகாயத்தை படைக்காமல் நீங்கள் இதெல்லாம் படைத்து என்ன பண்ணுறது? வாயை படைத்து எங்கே வைப்பீங்க? அதனால் முதல்ல அவர் என்ன பண்ணுறாரு? ஆகாசத்தை படிக்கிறார். இந்த ஆகாசம் எப்படிப்பட்ட ஆகாசம்? நாமரூபம். இதை நினச்சிக்கணும். நமக்கு இது பார்த்தா வெளியே தெரியுது. கனவுல நீங்கள் ஒரு ஆகாசம் பண்ணுறீங்களா? அந்த ஆகாசம் என்னது? நாமரூபம் தானே. உங்களை கேட்டவுடனே நீங்கள் அதை நான் ஆகாசம் அப்படின்னு நினைக்கிறீங்க. அந்த விளங்குது உங்களுக்கு. அப்போ விளக்கமே தான் அந்த இடத்துல ஆகாசமே தவிர உண்மையில் ஆகாசம் கனவுல எங்கேயாவது உண்டாக்குறோமா என்ன? ஆகாசம் இருப்பதாக நம்ம விளங்கி கொள்கிறோம் கனவுல. நாமே அதை நினைத்து நாமே விளங்கி கொண்டது உண்மையை நினைக்கிறோம். கனவுலேருந்து ஒவ்வொரு பொருளையும் நாமே சிருஷ்டி பண்ணிவிட்டு ஆஹா ஊஹூன்னு சொல்கிறோம். நீ தானே சிருஷ்டி பண்ண. அப்புறம் பாம்புன்னு வந்துடுச்சுன்னா ஓடி ஓடி ஒழிகிற நீ கனவுலையே. நீ தான் அதை சிருஷ்டி பண்ணுற. எல்லாமே சிருஷ்டி செய்வது நாமரூபங்கள் தான். அதனால் முதல்ல நாமரூபமாகத்தான் ஆகாயத்தை உண்டாக்குகிறார். அதனால் அது சூக்ஷ்மம்னு சொல்கிறோம். அவர் செய்கிறார். முதல்ல இடத்தை உண்டாக்குறார். இந்த இடத்தை கொண்டே வாயு உண்டாகிறார். அப்போது பிரம்மம் ஆகாசமாக இருக்குது. ஆகாசத்தை அவர் உண்டாக்கலை. அவருடைய ஞானத்தில் தான் இந்த நாமரூபம் இருக்குது. இவருடைய ஆத்மா அதில் தோன்றுகின்ற நாமரூபம். எப்படி? உங்கள் கனவில் உங்களுடைய அந்த கரணத்தில் தோன்றுகின்ற நாமரூபத்துக்கு கீழே உங்களுடைய சிதாபாசமும் ஆத்மாவும் இருக்க தானே செய்யுது. அப்போ உங்கள் ஆத்மாவின் மீது தான் இது இருக்கிறது, அல்லது உங்கள் ஆத்மாவின் மீது இதை நீங்கள் பார்க்கிறீர்கள். இப்போ பிரம்மம் ஆகாசத்தை உருவாக்கியதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஆகாசமாக அது தன்னை கருதி கொள்கிறது. அது தன்னை நினச்சிக்குது, நான் ஆகாசமாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அது ஆகாசமாக அது இருக்குது. அப்போ ஆகாசம் உண்டாயிடுச்சா? அது இல்லை. பிரம்மம் தான் நான் ஆகாசமாக இருக்கிறேன்னு நினைக்குது. எப்படி நீ கனவுல நான் இந்த உலகத்தை பார்ப்பவனாக இருக்கிறேன்னு நினைக்கிறீங்க, உலகம் இருக்குதாங்க. அதுபோல் பிரம்மம் ஆகாசமாக இருக்கிறேன் என்று சொல்ல உடனே அந்த ஆகாசம் அங்கே உண்டாயிடுச்சு. இப்போ ஆகாசம் யார்? பிரம்மம் தானே. பிரம்மம் தானே ஆகாசமாக இருக்கிறேன்னு சொல்லிச்சு. அப்போ ஆகாசமாக இப்போ பிரம்மம் தான் இருக்கிறது. இப்போ ஆகாசத்தை பார்த்தா என்ன பார்க்குறீங்க? நீங்கள் பிரம்மத்தை தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஏன்னா பிரம்மம் ஆகாசமாக இருக்கிறேன் என்று ஆகாசமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏன் அப்படி ஆச்சு அப்படின்னா, அவருக்கு இஷ்டம் அவர் ஆகிறாரு, அவரால் முடியும். உன் இஷ்டம் நீ என்னவோ செய்கிற இல்லையா கனவில்? இப்போ அவர் அவருடைய இஷ்டம் ஆகாசமாக இருக்கிறார். அப்போது நான் ஆகாசத்தை விட்டுவிட்டு அவரை மட்டும் பார்க்கணும் அப்படின்னா முடியாது. ஏன்னா ஆகாசமாக இருக்கிறார் அவர். ஆகாசமாக இல்லாத சமயத்தில் எப்படி இருப்பேன்? நீ ஒன்றா கேட்டுப்பார். நான் முழிச்சிட்டு இருக்கும்போது இப்படி இருக்கேன், தூங்கும்போது நான் எப்படி இருக்கிறேன்னு நீ கண்டுபிடிக்கிறதுக்கு நீ தூங்கிப்பார். நீ கண்டுபிடிச்சா முடியுமா பார். தூக்கத்தில் நீ எப்படி இருக்கேன்னு கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. அதுபோல் இந்த ஆகாசம் இல்லாமல் பிரம்மத்தை நான் பார்க்கணுன்னு முடிஞ்சாக்கா, ஆகாசம் இன்றைக்கி திரும்பினாக்கா அது நீ தூக்கத்தில் இருக்கிற நிலைக்கு நீ போயிடுவேன். பிரம்மமும் அப்படி தான் இருக்கும். அதனால் பிரம்மத்தை ஆகாசத்துலேருந்து பிரிக்கவே முடியாது.
ஆகாசத்தை பார்க்கும் பொழுதே பிரம்மம் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் ஆகாசத்தை பிரம்மம் என்று நாம் வழிபடுகிறோம். இது சிதம்பரத்தில் ஆகாசலிங்கம் அல்லது அப்படி என்று நம்ம சிதம்பரத்தில் நம்ம இறைவனை ஆகாசமாகத்தான் வழிபடுகிறோம். மறுபடியும் என்ன சொல்ல, ஆகாசமாக மாறிட்டார் இல்லையா அவர். நான் இப்போது ஆகாசமாக இருக்கிறேன், என்னை வாயுவாக மாற்றுவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ யார் மாறுவாங்க வாயுவா? பிரம்மம் மாறுமா? ஆகாசமாக இருக்கிற பிரம்மம் தான் மாற முடியும். இப்போ புரிஞ்சுக்குங்க. இப்போ ஆகாசம் தனியாக பிடிச்சிட்டுன்னு சொன்னால் மறுபடியும் பிரம்மம் தன்னுடைய வாயு உண்டாக்கும். அப்படி இல்லை. இப்போ ஏற்கனவே இப்போ பிரம்மம் எப்படி இருக்குது? ஆகாச பிரம்மமாக இருக்குது. ஆகாச பிரம்மம் இப்பொழுது ஆகாச பிரம்மம் ப்ளஸ் வாயுவாக இருக்குது. அப்போ வாயுங்கிறது என்ன? ஆகாச பிரம்ம வாயு. அடுத்து நினைக்கிறாரு வாயுக்கு அப்புறம் நம்ம அக்னியை உண்டாக்கணும் அப்படின்னு. அப்படி நினைக்கிறது யார்? பிரம்மம் இல்லை, ஆகாச பிரம்ம வாயு. அது ஆகாச வாயு பிரம்மம் நினைக்குது. ஆகாச வாயு பிரம்மம் தான் இப்போ அக்னியாக மாறுது. இப்போ அடுத்து அவர் நினைக்கிறாரு நான் தண்ணீரை உண்டாக்கணும், நீரை உண்டாக்கணும் அப்படிங்கிறாரு. இப்போ நீர் யார் உண்டாக்குறது? ஆகாச வாயு அக்னி பிரம்மம் இவர் தான் உண்டாக்குறாரு. இவர் உண்டாக்கலை. அவர் இப்போ ஆகாசமாயிட்டார், அப்புறம் ஆகாச வாயு ஆனார், ஆகாச வாயு அக்னி ஆனார், இப்போ ஆகாச வாயு அக்னி நீரானார். ஆகாச வாயு அக்னி நீராக இருக்கின்ற பிரம்மம் நிலத்தை உண்டாக்குகிறது. இந்த மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கணும். எதுக்காக இவ்வளோ நான் போர் அடிக்கிற மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாம் பிரம்மம்னு தெரிஞ்சுக்கிறதாங்க. இப்போ பிரம்மம் 5ஆக பிரிஞ்சிட்டாருன்னு நினச்சிக்காதீங்க. எல்லாமே அப்படி தான். இப்போ பாருங்கள், ஒரே பஞ்சு என்கின்ற பிரம்மம் நான் நூலாக மாறுவேன் அப்படின்னு மாறிடுச்சு. இப்போ பஞ்சு போயிடுச்சா? பஞ்சாகிய பிரம்மம் நூலாக இருக்கிறது. அதுக்கப்புறம் நூலை துணியாக மாத்திரம். அப்போ பஞ்சாகிய பிரம்மம் பஞ்சு நூலாகிய பிரம்மம் இப்போ துணியாக இருக்கிறது. அப்போ டெய்லர்கிட்ட போய் தைச்ச உடனே என்னாச்சு? பஞ்சு நூல் துணியாகிய பிரம்மம் இப்பொழுது ஆடையாக மாறிடுச்சு. இப்போ பிரம்மம் எங்கேன்னு கேட்டால் என்ன அர்த்தம்? நீங்கள் பஞ்சில் போய் பாருங்கள், நூலில் போய் பாருங்கன்னு சொல்லுவாங்களா? ஆடையிலேயும் அதுதான் இருக்கிறது. ஆடையில் துணியும் இருக்கிறது, துணியில் பஞ்சும் இருக்கிறது, நூலும் இருக்கிறது, நூலில் பஞ்சும் இருக்கிறது. பஞ்சு தான் நம்முடைய பிரம்மம். ஆனால் பார்க்கும் இடங்கள்லாம் இறைவன் அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் எதையெல்லாம் பார்க்கிறோமோ, உங்கள் உடம்பை பார்த்தாலும் உடம்பை நீங்கள் பிரம்மம்னு தான் சொல்லணும். இதுதான் இந்த உடம்புலையும் ஆகாயம், நிலம், நீர், அக்னி எல்லாமே இருக்கத்தான் செய்கிறது. உங்கள் மனமும் அதில் தான் செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ மனமும் கூட மனதில் உண்டாகின்ற ஆகாயம் பிரம்மம் போன்ற கனவு பொருட்களும் பிரம்மமே தான். இல்லை என்னுடைய கனவுன்னு சொல்கிறாங்க. இல்லை, அவர் கொடுத்த மனதை கொண்டு நீ படிச்சிருக்கிற வச்சாலும் அந்த மனதில் தோன்றியது அவர் தோன்றி விட்டதாக தான் இருக்கும். இல்லை நான் இந்த பிளாஸ்டிக்கில் நான் தான் கண்டுபிடிச்சேன்னு சொன்னால், அவர் ஏற்படுத்தி செய்த அதே பஞ்சபூதங்களை பயன்படுத்தி அவர் கொடுத்த உன்னுடைய அறிவை பயன்படுத்தி நீ உண்டாக்கினால இது அவரே தான். இங்கே இருக்கின்ற எல்லா பொருளுமே மனிதன் செய்ததாலும் இறைவனே செய்திருந்தாலும் இனிமேல் எதெல்லாம் உண்டாகப் போகிறதோ அது அத்தனையும் பிரம்மம். இப்படி ஞானத்தை நமக்கு கொடுக்கணும். இறைவனை நாம் இப்படி தான் தெரிஞ்சுக்கணும். கோயிலில் அவர் இருக்கிறார், சிலையில் அவர் இருக்கிறார், அவருக்கு பூஜை செய்தால் மட்டும்தான் அவங்க வருவார். அந்த சமயத்தில் மீதி நேரத்தில் அவர் ஓடி போயிடுவார். அப்படின்லாம் நம்ம நினச்சிக்கூடாது. ஏன்னா உடம்புக்குள்ளேயே அவர் இருக்கிறார், உன்னுடைய மனதுக்குள்ளேயே அவர் இருக்கிறார். ஆத்மாவாக அவர் இருந்து கொண்டு உன்னுடைய அகங்காரமாக அவர் தான் இருக்கிறார். இப்படியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறதுனால நாம் இறைவனை பற்றிய ஒரு புதுவிதமான பார்வையை நாம் பெறுகிறோம். ஸோ இதுவரைக்கும் நீங்கள் கடவுளை பற்றி இறைவனை பற்றி எதோ நீங்கள் நினச்சி வச்சுருக்கலாம். ஆனால் உபநிஷத்தில் சொல்லப்பட்ட இந்த விஷயத்தை நான் இப்போது உங்களுக்கு சொல்லிய பிறகு உங்களுடைய பார்வை கட்டாயம் மாறி இருக்கணும். நீங்கள் எதை பார்த்தாலும் இப்பொழுது அந்த பொருளுக்கு பின்னாடி இருக்கிற பிரம்மத்தையும் சேர்த்து தான் பார்க்கணும். எப்படி இப்பொழுது நீங்கள் கற்றுக்கிட்டீங்க இல்லையா? பானையை பார்க்கும்போது ஐயா சொல்லியிருக்கிறாரு களிமண்ணும் இருக்குதுன்ட்டு. உங்களுக்கு தெரியாமல் இல்லை, நான் சொன்ன பிறகு தெரியுது. அடண்டா நம்ம களிமண்ணை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். பயன்படும்போது இதுக்கு பானை என்று பெயர், மற்றபடி இது எப்போதும் களிமண் தான். நான் மனிதனாக இருப்பதனால் எனக்கு இது தண்ணி பிடிச்சி வைக்கிறதுனால இது பானைன்னு சொல்கிறோம்.
மிருகங்கள் இது மேலே ஈ வந்து இதில் முக்கியம் வச்சுக்க, பானை மேலே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுமா? அது களிமண் மேலே இருக்கிறேன்னு தான் சொல்லும். ஒரு வேளை களிமண் அதுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா, அதுக்கு ரெண்டும் தெரியல. யார் ஒருவன் பயன்படுத்துகிறானோ அவனுக்கு தான் இது வந்து பானைங்கிற பெயரும் பானைங்கிற உருவமும் பானைங்கிற பயனும் அவனுக்கு தெரியும். பயன்படுத்தின கருத்தான் இருக்குது. ஆனால் உண்மை பொருள் எப்பொழுதுமே களிமண் தான். இந்த ஞானம் இருப்பதனால என்னுடைய பயன்பாட்டினால், என்னுடைய புத்தியினால், என்னுடைய மொழியினால், எனக்கு இந்த உலகத்தில் நான் வாழ வேண்டியிருக்கிறதுனால, இந்த விவகாரத்தில் நான் ஈடுபடுவதனால பிரம்மத்தை நான் பஸ்ஸு, ட்ரெயின், ரோடு, காரு, மனிதர்கள் என்று நான் சொல்கிறேன். இப்படின்னு ஒரு ஞானி சொல்லலாம் இல்லையா? பிரம்மன் தான் நான் பார்க்குறேன். ஆனால் பிரம்மத்தை நான் வெடிச்சிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? நானும் பிரம்மமாக இருக்கிறேன். ஆனால் இப்பொழுது எனக்கு வந்து பிராரப்த கர்மாப்படி எனக்கு உடம்பு இருக்குது, வீடு இருக்குது, குழந்தைங்க இருக்குது. இந்த ஞானம் வரத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் இருக்குது. எனக்கு ஞானம் வரத்துக்கு முன்னாடி இதெல்லாம் இருக்குது தானே செய்யுது. இப்போ ஞானம் வந்த பண்ணால் இதெல்லாம் வேண்டாம், நான் பிரம்மமாயிடுவேன்னு நான் மாற முடியாது. ஏன்னா பிரம்மமே இப்படி இருக்கும் பொழுது நீ எதுக்கு மாறணும்? இது வேறு சகஜம்னு வேறு சொல்லி ஆயிடுச்சு. இதை வந்து பிரிக்கவும் முடியாது. நாம ரூபத்தை ஆத்மாவிலிருந்து பிரிக்க முடியாது. அதனால் இந்த உடம்பையோ மனதையோ நீ துறக்க முடியாது, துறக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அப்போ ஞானத்திற்கு முன்னாடியே நமக்கு கொடுக்கப்பட்ட உடம்பு, ஞானத்துக்கு முன்னாடியே கொடுக்கப்பட்ட அறிவு, ஞானத்துக்கு முன்னாடியே இருக்கின்ற மனம், புலன்கள் அனைத்தையும் ஞானத்துக்கு பிறகும் பயன்படுத்தி தான் ஆகணும். அப்பொழுது நாம் வந்து பிரம்மம் தான் இப்படி இருக்குதுன்னு தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருந்தோம். இப்பொழுது பிரம்மம் தான் உடம்பாகவும் மனதாகவும் பிராணனாகவும் புலன்களாகவும் அகங்காரமாகவும் இருக்கிறது. இதே உடம்பில் என்ன இருக்குதோ அதே தான் எல்லாரும் உடம்பும் இருக்குது. இப்போ என் உடம்பு பிரம்மம், என்னுடைய பிராணன் மூச்சு காற்று பிரம்மம், என்னுடைய மனம் பிரம்மம், என் மனதில் பிரதிபலிக்கின்ற ஆத்மாவாக இருக்கின்ற அந்த அகங்காரமும் பிரம்மம் அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுக்கு மட்டும்தான் அது பொருந்துமா? எல்லா உயிரினங்களுக்கும் அது பொருந்தும் இல்லையா? உங்களுடைய தாய் தந்தை, உறவினர்கள், நண்பர்கள், எதிரிகள், பகைவர்கள், போலீஸ்காரன், ஜட்ஜு, டாக்டரு, யாரை பார்த்தாலும், தெருவில் வந்து குப்பை பெருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, பால்காரர் இருந்தாலும் சரி, யாரை பார்த்தாலும் நான் எப்படி பிரம்மமோ, பிரம்மம் தான் இப்படி இருக்குதுன்னா அதுவும் பிரம்மம் தான். இப்போ பிரம்மம் வழிபடக்கூடிய பொருள் சொன்னால் நீங்கள் மற்ற எல்லாவரும் வழிபட்டு தான் ஆகணும். நீங்களும் உங்களை வழிபட்டு தான் ஆகணும். ஒருத்தன் வழிபடுவதுங்கிறதுக்காக வேண்டி பிரம்மங்கிறதுனால வேண்டு போகிற வாரம் காலெல்லாம் விழுந்துடணுமா? வீட்டுக்கு வந்து குப்பை எடுக்கிறவங்க காலில் விழுந்துட்டு ஐயா நமஸ்காரம் இப்படிதான் சொல்கிறாங்க. கொரோனா காலத்தை வேலை செய்தவங்களுக்கெல்லாம் அப்போ மட்டும் அவங்களை கூப்பிட்டு மரியாதை பண்ணி பாத நமஸ்காரம்லாம் பண்ணுறதால நம்ம வந்து வீடியோலெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் அவங்கள மறந்துடுறோம். இப்படி வந்து வேணுன்னும் போது விளம்பரத்துக்காக அவங்க காலில் விழுறதோ, அதுக்கப்புறம் வந்து வேலை முடிஞ்ச உடனே அவங்கள அனுப்பிச்சிட்டு நீ வந்து வேலையை ஒழுங்காக பாருன்னு சொல்கிறதெல்லாம் கிடையாது. இந்த விஷன் என்பது என்ன என்று சொன்னால், பார்க்கும் இடமெல்லாம் கண்ட இடமெல்லாம் என்னால் அறியப்படுகின்ற அனைத்துமே ஜகத்து. அந்த ஜகத்தாக இருப்பது பிரம்மம். இப்போ இந்த பிரம்மத்துக்கு நான் வழிபடணும் அப்படின்னா என்னங்க அர்த்தம்? வழிபடணும்னா நம்ம வந்து நம்முடைய அர்த்தம் எப்பவுமே கோயிலில் போயிட்டு சாமிக்கு வந்து அர்ச்சனை பண்ணணும், இல்லைன்னா வீட்டில் பூஜை பண்ணணும், அல்லது மனிதர்களை உட்கார வச்சு அவங்களுக்கு ஏதாவது அலங்காரம் பூஜை பண்ணி அவங்க காலில் நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கணும். இப்படி தான் நினைக்கிறோம். இதுதானே வழிபாடு. அப்படியெல்லாம் வழிபாடு என்பது வழிபடு. வழியாக இருப்பது எது? இறைவன் தான். இப்போ நீ எங்கே படுக்க போகிற, எதுவாக படப்போகிறாய்? இறைவனாக தான் படப்போகிற. இதுக்கு என்ன வழி? இறைவன் யாரோ அவராக நீ இருந்துட்டினாக்கா வழிபடுதல்னு அர்த்தம். இறைவன் யாரோ அவரை விட்டுட்டு நீ வெளியே போயிட்டேன்னு சொன்னால் நீ சொந்த ஆள்னு அர்த்தம். எல்லாம் பிரம்மம், எல்லாம் இறைவன். நான் பார்க்கின்ற தண்ணீரும் நீரும் காற்றும் ஆகாயமும், எங்கள் வீட்டில் குழாய் திறந்தால் வர தண்ணீரும், நான் ஸ்டவ் ஆன் பண்ணுகின்ற அக்னியும், நான் இந்த மாஸ்க் போட்டு சுவாசிக்கின்ற காற்றும், நான் தொடுகின்ற ஜனங்களும், நான் தொடாமல் இருக்கின்ற சில பொருட்களும் எல்லாமே பிரம்மம் அப்படின்னு சொன்னால் வழிபடுதல்னா எப்படிங்க? இது தான் நம்ம கேள்வி. வழிபடுது எல்லாம் சொன்னோம்னா பாத்ரூமில் இருக்கிற மலத்தை கூட தான் வழிபட வேண்டி வரும். இது வந்து ரொம்ப அபத்தமாக இருக்குது. அப்போ வழிபாடு என்பது என்ன அப்படின்னு சொன்னால் இறைவன் வழியில் இருத்தல்னு அர்த்தம். வழிபடுதல் இறைவனாக எல்லாம் இருப்பதனால, இந்த உடம்பும் அப்படி இருப்பதனால இறைவனாக இருந்து கொண்டிருப்பது தான் வழிபாடு. அப்போ இறைவன் ஆக இருந்து கொண்டிருந்தால் என்ன அர்த்தம்? இங்கே பார், நான் தான் இறைவன், நான் தான் சிருஷ்டி பண்ணேன் அப்படின்னு வந்து லெக்சர் கொடுக்குறதா? அப்படி இல்லை. இறைவன் எப்படி இருக்கிறாரோ அப்படி நீங்கள் இருக்கணும். இறைவன் எப்படி இருக்கிறார் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தா தெரியும்.
இறைவன் இந்த ஜகத்தாக இருக்கிறார். ஜகத்தாக இருக்காருன்னா என்ன அர்த்தம்? ஜகத்தில் இருக்கக்கூடிய நீதி நெறிகளாக அவர் இருக்கிறார். எந்தெந்த பொருள் எப்படி எப்படி செய்யணுமோ அந்தந்த பொருள் அப்படி செய்யறதுக்கு அவர் தானே காரணம். அப்போ வழிபாடு என்றால் இறைவன் எப்படி வழிபடுறார் தன்னை? ஆகாயம் ஆகாயமாக இருக்கிறது, வாயு வாயுவாக இருக்கிறது, அக்னி அக்னியாக இருக்கிறது, மின்சாரம் மின்சாரமாக இருக்கிறது, நெருப்பு நெருப்பாக இருக்கிறது, சூரிய ஒளி சூரிய ஒளியாக இருக்கிறது, காந்தம் காந்தமாக இருக்கிறது. ஏதாவது தன்னுடைய ஒழுக்கத்தை மீறி இருக்கிறதா? அது ஒழுகுது இல்லையா? தன் ஒழுக்கத்தை மீறி செய்யாமல் இருக்குது இல்லையா? அதுதானே இறைவனுடைய லட்சணம். இறைவன் என்ன இஷ்டம் போல் நான் இப்படி தான் இருப்பேன், ஒரு நாள் மழை பெய்ய மாட்டேன், நான் வானத்துலேருந்து போக மாட்டேன், பூமியிலேருந்து மேலே மழை பெய்வேன், இப்படிலாம் ஏதாவது மாற்றி செய்கிறாரா? ஒன்றும் செய்யறதில்ல. தண்ணீர் மேட்டிலேருந்து இறங்கினா அவரே தான் பண்ணுறார். இங்கே இருக்கிற ஜனங்க தான் நான் சிருஷ்டி பண்ணுறேன்னு பாரு, விபூதியை சாம்பலை கொண்டாந்து கையிலேருந்து உண்டாக்குறாங்க. இப்படியெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதெல்லாம் இறைவனுடைய அழகில்லை. அவரே தன்னுடைய விதியை மீறுவாரா? இல்லாததுலேருந்து ஒன்று உண்டாக்குவாரா? காற்றுலேருந்து விபூதியை கொண்டு வருவாரா? அப்படி செய்தார்னா அவரே தன் விதியை மீறுற மாதிரி இருக்குது. அப்போ இறைவனுடைய ஒழுக்கத்துக்கு நாம் தப்பு பண்ணுறோம். அவரே விபூதியை எரிச்சா தான் சாம்பல் ஆகணும். நீ கையை ஆட்டினாக்கா அதுலேருந்து விபூதி வருதுன்னு சொன்னால் அது இறைவன் தன்மையே கிடையாது. இறைவன் தன்னுடைய ஒழுக்கத்தை அவரே மீற மாட்டார். அதுதான் இறை வழிபாடு என்பது. அறியாததில் சில நேரங்களில் அப்படி சில பேர் மகிமைக்காக வேண்டி ஜனங்களுக்கு இப்படி ஒரு விருப்பம் இருக்குதுங்கனால இதெல்லாம் செய்கிறாங்க. இதில் ரகசியமாக சில தந்திரங்கள்லாம் மறைஞ்சிருக்குது, அவ்வளோதான். அதை வெளிப்படுத்தி நம்ம அவங்கள அவமானப்படுத்த வேண்டியதில் யார் மனதையும் நான் புண்படுத்த விரும்பவில்லை. வேதம் சொல்லுகின்ற வழிபாடு என்பது இந்த ஜகத்தாக இருப்பது பிரம்மம், உன் உடம்பாக இருப்பதும் பிரம்மம், எல்லாருடைய உடம்பாக இருப்பதும் பிரம்மம் என்று தெரிந்து கொண்டால் இப்பொழுது வழிபடுவது எப்படி என்று பார்த்தால் இறைவன் தர்ம ரூபமாக இருக்கிறார். தர்மம் என்றால் ஒவ்வொரு பொருளுடைய இயல்புன்னு அர்த்தம். பிளாஸ்டிக்கு இயல்பு ஒன்று, தங்கத்துக்கு ஒரு இயல்பு, களிமண்ணுக்கு ஒரு இயல்பு, ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு இயல்பு இருக்கிறதாச்சும் தான் நம்ம பயன்படுத்துகிறோம். அந்த இயல்பு தான் அதனுடைய தர்மமாக இருக்குது. மானினுடைய இயல்பு எது? பூனையினுடைய இயல்பு எது? சிங்கத்தினுடைய இயல்பு எது? கற்பாம்பூச்சினுடைய இயல்பு எது? வெட்டுக்கிளியின் இயல்பு எது? ஒவ்வொன்றுடைய இயல்புமாக இருப்பது இறைவன் தான். அப்போ மனித இயல்பாக இருப்பது யார்? இறைவன் தானே. அப்போ மனித இயல்பு தர்மப்படி இருந்தால் அது இறைவன் படி இருக்கிறேன்னு அர்த்தம். எவன் ஒருவன் இயல்பில் தர்மவானாக, தர்மம் என்றால் என்ன? யாவருக்கும் மனதாலும் பேச்சாலும் உடம்பாலும் ஹிம்சை செய்யாதிருந்தது தர்மம். அந்த ஹிம்சை செய்யாதிருக்கின்ற தர்மப்படி அவன் ஒருத்தன் வாழ்ந்தால் அவன் வழிபாட்டில் இருக்கிறான். இந்த வழிபாட்டை தருவதற்குத்தான் கோயிலில் வழிபாடெல்லாம் சொல்லி தரப்படுது. அவங்க கோயில் வழிபாடெல்லாம் செய்கிறாங்க, கோயில் குளமெல்லாம் போகிறாங்க வராங்க எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் யாருமே இறைவனாக வழிபடுவதில்லை. தன்னை இறைவனாக அவர்கள் மதித்து நடப்பதில்லை, தன்னையே மதித்து நடக்கிறதில்லை. தன் மனதுக்கு மீறி செய்கிறார்கள், தன் அறிவுக்கு மீறி செய்கிறார்கள், தன் புலன் கட்டுப்பாட்டுக்கு மீறி அவர்கள் செய்கிறார்கள். அதற்கு காரணம் அந்த அகங்காரம் என்பதை நான் என்று தெரிந்து கொண்டதுனால். இப்போ இறை வழிபாடு என்பது தர்மப்படி வாழ்தல். சார், அப்போ இறைவன் இல்லைன்னு சொல்கிறவங்க நாத்திகர்கள் கூட தர்மப்படி வாழறாங்க, அவங்க இறை வழிபாடுன்னு எடுத்துக்கலாமான்னு? அவர்கள் தர்மப்படி வாழ்கிறார்கள். ஆனால் இந்த ஞானப்படி அதை புரிந்து கொண்டார்களா? அது ரொம்ப முக்கியம். ஒரு ஞானி இறைவன் இப்படிப்பட்டதாக இருப்பதனால், இறைவனாகவே நான் இருப்பதனால், இறைவனிலிருந்து பிரிய முடியாது என்பதனால், அகங்காரத்தை ஆத்மாவிலிருந்து பிரிக்க முடியாது என்பதனால் நான் இறைவனாக இறைவன் பணியாக செய்து கொண்டிருக்கிறேன் என அவர் செய்கிறாரே தவிர அவர் நான் தர்மமாக இருக்கிறேன் அப்படின்னு செய்யலை. எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் கூட, பேராசிரியர், எனக்கு இந்த கடவுள் சாமி இதெல்லாம் இல்லைங்க, ஆனால் தர்மத்துப்படி நான் வாழ்வேன், நான் டேக்ஸை ஒழுங்காக பே பண்ணுவேன், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கரெக்டாக நான் பார்ப்பேன், நான் பங்க்சுவாலிட்டியில் இருப்பேன், என்னுடைய காலேஜ் ஒர்க்கை நேர்மையாக செய்வேன், எனக்குப்பட்ட வேலையை நான் செய்வேன், அதெல்லாம் அவருக்கு இருக்கார். அப்போ பார்க்கும்பொழுது உண்மையிலே அவர் வழிபாடோடு இருக்கிறார். வழிபாடு என்றால் இறைவன் வழியில் இருக்கிறார், தர்மவானாக இருக்கிறார். ஆனால் அவர் இறைவனை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்கிறார். அவர் எந்த கேட்டகரியில் போடலாம்? அவரும் இறை வழிபாடு தான் செய்து கொண்டிருக்கிறார். இறைவனை சொல்கிற என்னை நம்புறியோ இல்லையோ, நம்பாதவன் அந்த வழிபாட்டில் இருக்கிறான், நீ என்னை நம்பிக்கிட்டு வழிபாடை நீ மீறுகிறாய். அப்போ தொழுகை வழிபாடு என்பது என்ன? அவர் வகுத்து கொடுத்திருந்த தர்மப்படி வாழ்வது.
அவர் வகுத்து நமக்கு கொடுத்துட்டு அவர் தனியாக இல்லை, அவர் அப்படி தான் இருக்கிறார். இறைவனே தான் வகுத்த தர்மத்தை மீறுவதே இல்லை. அப்படி என்றால் நான் இறைவன் என்று ஒருவன் அது இந்த ஞானத்தில் புரிந்து கொண்டால், நான் மட்டுமில்லை பார்க்கும் இடமெல்லாம் இறைவன் தான் இருக்கிறான் என்று தெரிந்து கொண்டால், அவன் இறை வேறுபாடு எப்படின்னு சொன்னால் ஒவ்வொன்றையும் இறைவனாக பாவித்து வாழ்வது தான். இப்போ இறைவனாக வாழ்வி பார்த்தீங்கன்னா தர்மத்தோடு அவர் இருக்கிறார், நான் தர்மத்தோடு வாழணும் அப்படின்னு சொல்லணும். இந்த அடிப்படை ஞானத்தை கொடுப்பது தான் இந்த உபனிஷத் இறை வழிபாட்டையும் இறைவனையும் பற்றி விளக்குகிறது. பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையில் என்னை நன்றாக அறிந்து கொண்டவன் என்னுடைய பக்தன்கிறார். என்னை நன்றாக அறிந்து கொண்டவன் தான் பக்தன் சொன்னால், இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் இறைவனை நன்றாக அறிந்து கொண்டார்களா? நான் பெரிய பக்தன், நான் காளி பக்தன், நான் முருக பக்தன், நான் சிவ பக்தன், நான் வைஷ்ணவ பக்தன், நான் எப்பேற்பட்ட வைஷ்ணவ பக்தன் தான், சிவன் என்ற கோயிலுக்கே நான் போக மாட்டேன், அந்த தெருவில் கூட நடக்க மாட்டேன், அப்பேற்பட்ட பக்தி எனக்கு விஷ்ணு மேலுங்கிறார். இதே போல் ஒன்று நான் சிவனுக்கு பக்தன், இந்த விஷ்ணு இருக்கின்ற கோயில் பக்கமே நான் போக மாட்டேன், யாராவது நாமம் போட்டு வந்தாக்கா நான் அந்த பக்கம் தலையை திருப்பிக்கேன், இப்படிலாம் வாழ்ந்தவங்களாம் இருக்கிறாங்க. இவர்களெல்லாம் இறைவனை புரிந்து கொண்டவர்களா? ஆனால் பக்தியில் எப்படி இருக்கிறாங்க? தீவிர பக்தர்களாக இருக்கிறாங்க. அவங்களோட பக்திக்கு ஒன்றும் நம்ம பேச்சவே முடியாது, அந்த அளவுக்கு நமக்கு பக்தியிலே அவங்க ஈடுபடுறாங்க. ஆனால் உண்மையிலே அவர்கள் இறைவனை அறிந்து கொள்ளவில்லை. இறைவனை அறிந்து கொண்டு எவன் வழிபடுகிறானோ அதுதான் பக்தி என்று பகவத்கீதையில் சொல்கிறார். இப்போ பக்தி என்பது கோயிலுக்கு போவதோ, அது உண்டான சடங்கு சம்பிரதாயங்களை செய்வதோ, அர்ச்சனைகள் செய்வதோ கிடையாது. தர்மப்படி எல்லாவற்றையும் இறைவனாக பார்க்க வேண்டும். அப்போ கோயிலிலும் போய் வணங்கணும்னு சொன்னோம்னா அதுவும் ஒரு தர்மத்தில் நடக்கிறதுனால அந்த நோக்கத்தோடு நம்ம கோயிலுக்கு போகணும். இறைவனை அறிந்து கொள்வதற்காக கோயிலுக்கு போகலாம். ஏனென்றால் கோயில் அமைப்பே இறைவனை அறிந்து கொள்வதற்காக தான் கட்டப்பட்டிருக்குது. அந்த கோயிலுக்கு இருக்கிற வாசலோ, அங்கே இருக்கிற பலிபீடமோ, அங்கே இருக்கிற துவஜஸ்தம்பமோ, அதுக்கப்புறம் இருக்கிற நந்தியோ அல்லது வாகனமோ அல்லது திரையோ கர்ப்ப கிரகமோ சுற்று வருகின்ற அந்த பிரகாரங்களோ இந்த கோயில் அமைப்போ அனைத்துமே இறைவனை அறிந்து கொள்வதற்காக தான் அப்படி கட்டப்பட்டிருக்குது. இல்லை பெரிய ஹாலாக கட்டிட்டு நடுவில் போய் சிலையை வச்சுட்டு இருக்கலாம் இல்லையா? அப்படி இல்லை. கர்ப்பகிரகத்தை சிறுசாக வச்சு அது மனித உடம்பு போல அமைத்து இந்த கோயிலுடைய ஆகம விதிகளெல்லாம் பார்க்கும் பொழுது இறைவனை அறிந்து கொள்வதற்கு ஒரு பள்ளிக்கூடமாகத்தான் கோயில் இருக்கிறது. அப்போ கோயிலை ஒரு பள்ளிக்கூடமால நீ போய் பார்க்கணும். அந்த கோயிலிலே எப்படி ஒழுக்கங்கள் சொல்லப்படுகிறது, அந்த இறைவன் எப்படி சிருஷ்டி செய்கிறார், மறுபடியும் லயமடைந்து நைட்டில் தன்னுடைய மனைவியோடு சேர்ந்து இரவில் சங்கமிக்கிறார். அந்த மாயை கொண்டு போய் அந்த பள்ளி அறையில் கொண்டு போய் அவரை சயனம் பண்ணிட்டாங்க, மறுபடியும் சிருஷ்டி ஆரம்பிக்கிறார். இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை கோயிலும் இறை வழிபாடும் சொல்லிக் கொடுக்கிறது. உண்மையிலேயே கோயில் எதற்காக என்றால் இறைவனை தெரிந்து கொள்வதற்கு. இறைவன்கிட்ட போய் பிச்சை எடுத்து கெஞ்சி கேட்டு இது கூடாதுன்னு கேட்பதற்கில்லை. ஆரம்பத்தில் அப்படி செய். ஆனால் உன் பக்தி வளர வேண்டும் என்றால் நீ ஒரு கேட்கின்ற அர்த்த பக்தியாகவும் அர்த்தார்த்த பக்தனாகவும் இருக்கலாம். ஆனால் முடிவில் நீ ஜிக்ஞாசுவாக மாறியாக வேண்டும். இதை குறித்துத்தான் இந்த பக்தியை நாம் வளர்த்திருக்கிறோம் தவிர பக்தினால் மோட்சம்லாம் கிடையாது. இப்போ நான் மறுபடியும் இந்த மந்திரத்துக்கு போவோம். இந்த முகவரையிலே நான் எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டேன். அதனால் சுருக்கமாகவே இதை நாம் பார்ப்போம். தஸ்மாத் அக்னிஹி சமிதோ யஸ்ய சூரியः சோமாத் பர்ஜன்ய ஔஷதயः பிருதிவ்யாம் புவான் ரேதः சிஞ்சதி யோஷிதாயாம் பக்வி பிரஜாः புருஷாத் சம்பிரசூதாக. இந்த மந்திரத்தினுடைய அர்த்தம், எந்த ஒரு இங்கே எஸ்ஏன்னு இருக்குது, எந்த ஒரு அக்னி என்றால் சொர்க்கலோகம். இந்த இடத்துல அக்னிங்கிறத நம்ம சொர்க்கலோகம்னு தான் புரிஞ்சுக்கணும். இந்த இடம் பொருள் குறித்து குரு அல்லது உபதேசகர்த்தா தான் இந்த அர்த்தத்தை கொடுப்பார். இப்படி சொல்லிக் கொடுக்கணும்னு என்னுடைய குரு எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிறார். என்னுடைய குருவுக்கு அவருடைய குரு சொல்லிக் கொடுத்தார். இது குரு பரம்பரை வருகின்ற முறை. எந்த ஒரு அக்னி என்றால் இந்த இடத்துல அக்னி என்பது சொர்க்கலோகத்தை குறிக்கிறது. ஏனென்றால் முதல் பாடல் நம்ம பார்க்கும்போது அவர் தலை அக்னி, அது சொர்க்கம்னு சொல்லியிருக்குது. அங்கேயே நம்ம விளக்கிட்டோம் இதுக்கு முன்னாடி இருந்த பாடலில். ஆகவே அதனுடைய தொடர்ச்சியாக அந்த ஒரு எனவே அந்த அக்னியாக இருக்கின்ற அந்த சொர்க்கலோகத்திற்கு
எது சூரியனாக இருந்து ஒளியை கொடுக்கிறதோ சமிதோ, அது எரிந்து கொண்டு உஷ்ணத்தையும் ஒளியும், அது பேர் சமித். அந்த சமிதாக இருந்து அந்த சொர்க்கலோகத்தில் இருக்கிறதோ அப்படின்னு ஒன்று. அதுவே சோமாத் சந்திரனாக இருந்து, இது 2வது ஸ்டேஜ். பர்ஜன்யம் என்று சொல்லக்கூடிய மழையாக வெளிப்பட்டு, பிருத்திவியாம் இந்த நிலத்திலே, பிருத்திவி என்றால் பூமி, இந்த பூமியிலே தாவரங்களாகவும் அது வருகிறது. ஓஷதயக, ஓஷதம் என்றால் செடி கொடிகள், மூலிகைகள், மரங்கள் எல்லாம் வந்துடும். ஓஷதை என்றால் செடி கொடிகளை தான் நம்ம குறிப்பிடுகிறோம். மரங்களுக்கு வனஸ்பதி என்று சொல்வோம். வனஸ்பதியும் இதில் அடங்கிடும். ஓஷதய என்றால் தாவரங்கள், ஒளிச்சேர்க்கை செய்கின்ற, சுயமாக உணவை தயாரிக்கின்ற, சூரியனை பயன்படுத்தி வருகின்ற செடி கொடிகள். இதை தான் முதல்ல அவர் படைக்க முடியும். அதுக்கப்புறம் தான் அதை சாப்பிடுகின்ற மிருகங்கள்லாம் வர முடியும். முதல்ல மிருகங்கள்லாம் தோன்ற பிறகு அப்புறம் செடியை படைப்பாரா? அப்படி படைச்சோம்னா முதல்ல அப்போ மிருகங்கள் எதை சாப்பிடும்? இல்லை சார், மானை சாப்பிட்டு புலி வளரணும். மான் சாப்பிட்றதுக்கு புல் வேணும்ல. அப்போ நீங்கள் சிங்கம் மானை சாப்பிட்டா மான் புல்லை தான் சாப்பிடணும். தவளை பூச்சியை சாப்பிட்டா பூச்சி வேறு ஏதாவது ஒரு பொருளை செடி கொடியில் இருக்கிறதா தான் அது சாப்பிட்டாகணும். தேனையே அதை தான் சாப்பிட்டாகணும். எல்லா உயிரினங்களுமே உணவு வெஜிடேரியன் தான். இல்லை சார், நான் வெஜிடேரியன் நீங்கள் சொன்னால் கூட, நீங்கள் சாப்பிட்ருக்கிற ஆடு மாடு கோழி எல்லாமே அது தாவரங்களை சாப்பிட்டு தான் அது வழுவதாக இருக்கிறது. இப்படி பார்க்கும்போது இது உயிர் தோன்றுவதற்கு இந்த சோமம் என்று சொல்லக்கூடிய குளிர்ச்சி புகுந்திய ஒரு தன்மையினால் மழையையும் தாவரங்களையும் பூமியில் அது உண்டாக்கியது என்று அவர் சொல்கிறார். இப்போ இது என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்? இது என்ன? இது மழைக்கு காரணம் நிலாவா? சோமம்னாக்கா நிலா. இது சயின்ஸ் படி இல்லையே, இப்படின்னா நம்ம கேட்கக்கூடாது. இது விளங்கிட்ட பிறகு தூக்கி போடணும். நம்ம என்ன பண்ணணும்னா, அவர் எல்லாம் ஒரு சிருஷ்டி பண்ணுறாருன்னு அர்த்தம். அவர் ஒரு பொயட்டிக்காக சொல்கிறார், இந்த சொர்க்கலோகத்துக்கு சூரியனை கொடுத்தா மாதிரி பூமிக்கு நமக்கு ஒரு நிலாவை கொடுத்துருக்குறேன் அப்படின்னா 2 விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒன்று, சுயமாக ஒளி விடுகின்ற ஒரு பொருள். இன்னொன்று, சுய ஒளி இல்லாமல் பிரதிபலிப்பு ஒளியை உண்டாக்குறாருன்னு புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த முதல் சென்டென்ஸ் என்ன சொல்கிறாரு? ஆத்மாவை படைக்கிறார், ஆத்மாவாக இருக்கிறார் ஜீவர்களுக்கு. அதிலிருந்து ஒரு பிரதிபலிப்பாக அகங்காரத்தையும் படைக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அப்போ இதெல்லாம் விவகார சத்தியம். நம்பர் 2 விவகார சத்தியம். இது பாரமார்த்திக சத்தியம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இப்படி நம்ம விளக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகுங்கிறதுனால நாம் இப்பொழுதுக்கு நமக்கு தெரிஞ்ச விஷயத்தில் நம்முடைய வாழ்க்கை நடைமுறையில் என்னெல்லாம் உங்களுக்கு புரியுமோ அதை வச்சு தான் சொல்ல முடியும். ஒரு ஒருத்தர் வராரு, ஒரு உழவனோ அல்லது படிப்பறிவு இல்லாதவர் வராருங்க, அவருக்கு ஒரு உயர்ந்த விஷயத்த சொல்கிறார். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் அட்டாமிக் ஃபிசிக்ஸ் படிக்கிறேங்க. அது என்னதுங்க அப்படின்னு அவர் கேட்குறாருன்னு வைங்க. அவருக்கு நீங்கள் சொல்லி ஆகணும் இல்லை, அது அப்படின்னு. இது பாருங்கள், உங்கள் கையில் கூடை இருக்குது இல்லையா, இந்த கூடையில் அப்படின்னு தான் நம்ம ஆரம்பிக்கணும். இப்போ யாருக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குறோமோ அவருக்கு என்ன கிடைக்குமோ அவர் கையில் இருக்க பொருளை வச்சு தான் நம்ம சொல்லிக் கொடுக்க முடியும். உபநிஷத்தும் நம்மை போன்ற ஒரு மந்த புத்தி உடையவர்களுக்கு, உத்தம புத்தி இருக்கிறவங்களுக்கு நேரடியாக போயிடும். நாம ரூபம் சொல்லிட்டு அப்படி தூக்கி வீசிடும். இங்கே அப்படி இல்லை. நம்ம மந்த புத்தியினர். மந்த புத்தியினருக்கு என்ன சொல்லுது? உனக்கு தெரிஞ்சது நிலா, சூரியன், பூமி, செடி கொடி தானே. அதனால் அங்கே வா. இந்த இறைவன் என்ன பண்ணாருப்பா, முதல்ல இந்த சொர்க்கலோகத்தையும் படைத்து அதில் சூரியனை வச்சுட்டாரு. அப்புறம் பூமியை படைத்து அதுக்கு ஒரு நிலாவை கொடுத்தாரு. சொர்க்கத்துக்கு சூரியனை கொடுத்தாரு, பூமிக்கு என்னத்தை கொடுத்தாரு? நிலாவை கொடுத்தாரு. அப்போ பூமியில் நிலாவை கொடுத்து என்ன பயன் பண்ணார்? அதான் சொல்கிறோம்ல, மழையெல்லாம் உண்டாக்கி செடி கொடியெல்லாம் உண்டாக்கி இதெல்லாம் செய்தார் அப்படின்னு ஒரு பேச்சுவாக்கில். இதெல்லாம் யாருக்குன்னா மந்த புத்தியாளர்களுக்கு. இப்போ உபனிஷத்து எப்பொழுதுமே உத்தம அதிகாரிகளுக்கு சொல்லப்பட்டதுன்னு எடுத்துக்கூடாது. சில நேரங்களில் அது இறங்கி தன்னை தாழ்த்தி கொண்டு மந்த புத்தி இருக்கிறவனுக்கும் அதம்ப புத்தி இருக்கிறவனுக்கும் கூட சொல்லிக் கொடுக்கும். அதனால் இப்போ நம்ம இந்த நிலையில் அதை பார்த்துக்கொள்வோம். அதனால் யாருமே இந்த வேதம் விஞ்ஞானத்துக்கு முரண்பாடாக பேசுகிறது அப்படின்லாம் நம்ம சொல்லக்கூடாது. நிறைய இடங்களில் நிலா தான் இந்த செடிகளை வளர்க்குதுன்னே அது சொல்லும். ஜனங்க அப்படி தான் நம்புகிறாங்க. அவங்களுக்கு அதான் புரியும். பின்னாடி என்ன பண்ண போகிறாங்க? இந்த உபநிஷத்து இதெல்லாம் நாமரூபம் சொல்லி ஒரே இடத்துல தொடச்சி வீசிடும்.
அந்த நிலைக்கு போகும்போது அது உத்தம அதிகாரிகளாக நாம் மாறிவிடுவோம். அதே பிரம்மம், அதே இறைவன் ஒரு ஆணினுடைய விந்துவாக இருந்து சிஞ்சதி விந்துவை உற்பத்தி செய்து யோஷிதாயாம்னா பெண்களில் அதை செலுத்தி, சிஞ்சதின்னா இந்த ஆண் தன்னுடைய விந்தாக, இதெல்லாம் பிரம்மம் தான். என்ன ஸ்டெப்பெல்லாம் நீங்கள் பார்க்கும்பொழுது பிரம்மம் தான் இதெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. தஸ்மாத்துன்றதுல நம்ம புரிஞ்சுக்கணும். தஸ்மாத்னா அதிலிருந்து இந்த ஆணினுடைய பிந்து சக்தியாக இருந்து அது ஒரு பெண்ணினுடைய உடம்பில் புகுந்து பலவிதமான உயிரினங்களை அது உண்டாக்குகிறது. அப்படின்னா இது ஆண் பெண்ணுங்கிறது செடி கொடிகளுக்குள்ளே இருக்கலாம். ஒரு பூவில் இருக்கக்கூடிய ஆண் பகுதி பெண் பகுதிக்கு செல்கிறது. தவளை இருந்துன்னு சொன்னால் ஒரு ஆண் தவளை, பெண் தவளை, கொசு ஆண் கொசு, பெண் கொசு, எப்படி இருந்தாலும் இதிலிருந்து அந்த தகவல் அங்கே சென்று பலவிதமான உயிரினங்களை உண்டாகுது. இப்போனா ஆண் பெண்ணுன்னா இது மனிதன் மட்டும் நினச்சக்கூடாது. எல்லா உயிரினங்களிலும் ஆண் பெண் என்பதை உண்டாக்கி விந்து சக்தியிலும் அது கூட செய்து பிரஜைகளை பண்ணுறார். வெறும் ஆண் பெண்ணை மட்டும் படைச்சிட்டு என்ன பண்ணுறது? அடுத்த ஜென்ரேஷன் என்ன பண்ணுறது? அவங்க உற்பத்தி பண்ணணும் இல்லை. இப்போ ஒவ்வொரு முறையும் அவரே பண்ணிகிட்டு இருப்பாரா? இப்போ நான் படிச்சுட்டேன்னாக்கா அடுத்து இவங்களுக்கு குழந்தைகள் நான் படைக்கணும், அப்புறம் அந்த குழந்தைங்க பெருசாகிடுச்சுன்னா அவங்களுக்கு குழந்தைய நான் படைக்கணும் அப்படின்ட்டு படைக்கிறதே பெரிய வேலையாக வச்சுருக்க முடியுமா? அவர் என்ன பண்ணுறார்? படைக்கும் தன்மையை நமக்கு கொடுத்துட்றாரு. அந்த தன்மையாகவும் அவர் தான் இருக்கிறார் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆடமேவை படிச்சிட்டான்னு சொன்னார்னா அப்புறம் ஆடமேவு குழந்தை உண்டாக்கும்போது என்ன சொல்லுவார்? அதையும் நான் பண்ணணுமா, நீயே பண்ணுறா அப்படின்டுவார். அப்போ நாமெல்லாம் ஆதமேருடைய சந்ததிகள். இப்படி நம்ம பார்க்கும்போது உலகத்தில் இருக்க ஒவ்வொரு உயிரினங்களும் பிரஜைகளை உற்பத்தி, பலவிதமான பிரஜைகள். எந்த மாதிரி பிரஜைகள் அப்படின்னு சொன்னால் முட்டையிலிருந்து வருவது அண்டஜம், கர்ப்பத்திலிருந்து வருவது, மண்ணிலிருந்து முளைத்தெழுவது, சிலது ஈரமான இடத்துலேருந்து தானாகவே வருவது போல் நமக்கு தெரியும். அதை ஈரமான இடம்னு சொல்லுவோம், ஈரம் அப்படின்னு வைப்போம். இந்த மாதிரி 4 இடங்களிலேருந்து வருகிறது. இது அவங்க சொல்கிறது வழக்கம். இந்த மாதிரி உயிரினங்கள் 4 விதத்தில் அந்த ரீப்ரொடக்ஷன் பண்ணுது. இதுக்கு மேலேயும் கூட விஞ்ஞானம் சொல்லலாம். நமக்கு தெரிஞ்சதை வச்சு சொல்லும்போது பார்ப்பா, ஈரத்துலேருந்து வரக்கூடிய நுண்கிருமிகள், பாக்டீரியா, முட்டையிலேருந்து வரக்கூடிய கொசு கூட முட்டையிடுது, கோழி கூட முட்டையிடுது, பாம்பு முட்டையிடுது, ஆமை முட்டையிடுது, முட்டையிலிருந்து வருகிறது. கர்ப்பத்திலிருந்து நேராக குழந்தை வருவதும் இருக்கிறது. பூமியை பிழைந்து கொண்டு முளைக்கிறதுனால இருக்கிறதுனால அதுக்கு பேரெல்லாம் வச்சிருது. அண்டஜம், உத்பிஜம் அப்படின்லாம் சொல்லுது, ஸ்வேதஜம் அப்படின்னு. இந்த 4 வகையான பிறவிகளும் பலவிதமான பிறவிகளை அந்த புருஷம் சம்புருஷாத கரெக்டாக அது வெளிப்படுத்தியது. அப்படி அந்த புருஷனாகிய இதிலிருந்து தோன்றியது என்று இந்த மந்திரம் சொல்கிறது. அடுத்த லெவலில் அது சொல்கிறது, தஸ்மாத் ருஷஹ சாம யஜும்ஷி தீக்ஷா யஜ்ஞாஸ்ச சர்வே கிரதவோ தக்ஷிணாஸ்ச சம்வத்சரஸ்ச யஜமானஸ்ச லோகः சோமோ யத்ர பவதே யத்ர சூரியः. மறுபடியும் அந்த பிரம்மம் மேலும் சில சிருஷ்டிகளை சொல்கிறது. அந்த பிரம்மத்திலிருந்து, அக்ஷர பிரம்மத்திலிருந்து, தஸ்மாத் அதிலிருந்து, ருச்ச என்று சொல்லக்கூடிய அந்த ருக்வேதம், யஜும்ஷி என்று சொல்லக்கூடிய யஜுர்வேதம், சாம என்று சொல்லக்கூடிய சாமவேதம், தீக்ஷா என்று சொல்லக்கூடிய யாக விதிகள் அல்லது வாழ்க்கை விதிகள், சர்வே யஜ்ஞாக அனைத்து யாகங்கள், கிரத்தவ என்று சொல்லக்கூடிய பலியுடன் கூடிய யாகங்கள். கிரத்தவங்கிறது இது ஒரு தனி வகையான அது, பலி இல்லாதது, பலி உடையது எல்லாமே இருக்குது. அப்புறம் தக்ஷிணா, தட்சிணைகள் எப்படியெல்லாம் அந்த யாகத்துக்கு கொடுக்கணும், தட்சிணைகள் எப்படிப்பட்ட தட்சிணைகள் கொடுக்கணும். சம்மத்சர என்று சொல்லக்கூடிய யாக நியதிகள், எந்த பாத்திரத்தை எதுக்கு பயன்படுத்தணும். ஒவ்வொரு நைவேத்தியத்துக்கும் ஒரு பாத்திரம் இருக்கிறது. பொங்கல் செய்ய ஒரு பாத்திரம்,
பாயசம் செய்ய ஒரு பாத்திரம், இப்படின்னு பாத்திரங்கள்லேயே வித்தியாசம் இருக்கிறது. எல்லாத்தையும் ஒரே பாத்திரம் செய்யக்கூடாது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால அதெல்லாம் வந்து சம்வத்சரம்ங்கிறோம். சம்வத்சங்கிறது காலம்னு புரிஞ்சுக்கலாம். எந்த காலத்தை எப்போ பண்ணணும்? அமாவாசையில் செய்யணும், பௌர்ணமியில் செய்யணும், காலையில் செய்யணும், மத்தியானம் செய்யணும், சாயங்காலத்தில் செய்யணும், பித்ரு காலத்தில் செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அது பேர் சம்வத்சரம் பேர். அது நியதிகள், கால ஒழுங்குகள். எஜமானன் இந்த யஜ்ஞங்களை செய்கின்றவன் எந்த எந்த லோகத்தை தூய்மைப்படுத்துகிறதோ அந்த லோகத்தை அந்த உலகங்கள் தோன்றின அப்படின்லாம் அது சொல்லுது. இப்போ என்னென்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், எத்திர சோம பவதே பவதே எத்திர சூரிய பவதே அப்படின்னு பார்க்கணும். சூரியனால் தூய்மைப்படுத்துகின்ற உலகங்கள், சந்திரனால் தூய்மைப்படுத்துகின்ற உலகங்கள் அத்தனையுமே அவர் படைக்கிறார் அப்படின்னு அர்த்தம். இப்போ மறுபடியும் நம்ம பேக்குக்கு போனோம்னா, அந்த பிரம்மம் இந்த உலகங்களை படைத்ததுன்னு நினச்சிக்க வேண்டாம். அதுவும் படைச்சது. அதில் மழையும் படைச்சது, மனிதனும் படைச்சது, இனவிருத்தியை படைச்சது, உயிரினங்கள்லாம் படைச்சது. ஆனால் மனுஷனை படைச்சிருக்கும்போது மனிதன் லெவலுக்கு அது வந்துருச்சு இல்லையா? இப்போ அவனுக்கு வந்து ஸ்பெஷல் கர்மங்களை கொடுக்குது. ஏன்னா அவன் வந்து கர்த்தா. மிருகங்களோ செடி கொடிகளோ இந்த பிரம்மம் படைத்திருக்கிற வரைக்கும் அவர் வந்து போக்தாவை மட்டும்தான் படைச்சிருக்கிறார். எல்லாம் இந்த உலகத்தை அனுபவிக்க போகிறது. சின்ன சின்ன பூச்சியெல்லாம் அப்படியே உலகத்தை அனுபவிக்குதுங்க. தாவரம் செடி கொடிகள்லாம் உலகத்தையும் சூரியன் மழையெல்லாம் அனுபவிக்குதுங்க. அனுபவிச்சுட்டே இருக்குது. பாவ புண்ணியம்னு எதுவுமே செய்கிறதில்ல. ஏன்னா அதில் கர்த்தாங்கிறது இல்லை. இப்போ மனிதன் வந்துட்டான். மனிதன் வந்த பிறகு அவனுக்கு வந்து செயலில் உரிமை இருக்கிறது. மிருகங்கள்கிட்ட செயலில் உரிமை இல்லை. அந்தந்த மிருகம் என்னென்ன செய்யுமோ அதை தான் செய்யும். அது நான் இந்த மாதிரி நான் இப்படிலாம் நான் பிறந்தது தப்பு, நீ எங்களை இந்த மாதிரி நீ வந்து கரப்பாம்பூச்சியாக பிறந்து ராத்திரியில் நடமாடுற மாதிரி பண்ணிட்டீங்க, நான் அது மாதிரி செய்ய மாட்டேன். நாளையிலேருந்து நான் வந்து பகலில் தான் நடமாடுவேன், நைட்டில் தூங்குவேன். பாரு, அப்படி தானே உலகத்தில் எல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு கரப்பாம்பூச்சி சண்டை போடுறதில்ல. இப்போ சாப்பாடு தட்டில் வச்சோன்னா இதுதான் தொட்டுக்கிறதுக்கா, இப்படி நீங்கள் ஊற்ற மாட்டிங்களா அப்படின்லாம் கேட்க முடியாது. கிச்சனில் என்னென்ன அழுக்கு இருக்குதோ அதுதான் சாப்பிடணும். அதுக்கு வந்து செய்வதற்கோ அனுபவிப்பதற்கோ வாய்ப்புகளே கிடையாது. பூச்சி போட்டுகளுக்கு மட்டும் இல்லைங்க, எல்லா மிருகங்களுக்கும் வாய்ப்புகளே கிடையாது. நம்ம அது வந்து தேர்ந்தெடுத்து செய்வதில்லை. இந்த மாதிரி புல்லெல்லாம் வெட்டி அதை வந்து பண்டில் பண்ணி ஃபெர்மெண்டேஷன் பண்ணி அதில் கொஞ்சம் உப்பெல்லாம் தூவி இப்படி சாப்பிடணும்னு யானையெல்லாம் சாப்பிட்றதில்ல. அது வந்து கிடைக்கிறத அப்படியே சாப்பிடும். அது செயல் உரிமைன்னு கிடையாது. அனுபவத்துலேயும் இப்படி தான் அனுபவிப்பேன் அப்படி இருப்பேன்றது இல்லை. செய்வதிலும் உரிமை இல்லை, அனுபவத்திலும் உரிமை இல்லை. என்னென்ன கொடுக்கப்பட்டதுனால தர்மப்படி இருக்கிறதுனால அது ஈஸ்வர வழிபாட்டில் இருக்குது. இதுதான் ஈஸ்வர வழிபாடு. நாம் என்ன பண்ணுறோம்? ஈஸ்வர வழிபாட்டில் இருக்கிறோம். எனக்கு நான் தனியாக இருக்கிறதுனால நான் எனக்குன்னு ஒரு தர்மத்தை வச்சுக்குவேன். நான் இப்படி தான் சாப்பிடுவேன், இப்படி தான் செய்வேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சில பேர் வந்து அடுப்பில்லாத சமையல் அப்படின்னு வந்து சில சமையல் செய்கிறாங்க. அது உங்களுக்கு வாய்ப்பு. இதெல்லாம் யார் கொடுத்தது? மனிதனுக்கு அது கொடுக்கப்பட்டிருக்குது இல்லையா? இல்லைன்னா அவன் வந்து எல்லாரும் அனுபவித்து சமையல் பண்ணுறாங்க, கேஸ் சிலிண்டருக்கு ஓடிக்கிட்டு இருக்கான், இவர் ஒன்றுமே இல்லாமல் அப்படி அப்படியே வெட்டி சாப்பிடுவாருன்னு என்ன அர்த்தம்? இப்போ நாய் பேயெல்லாம் வெட்டி அப்படி அப்படியே சாப்பிட்றதா சமைக்காமலே? செடி கொடிகள்லாம் நீ அப்படி சொல்லலாம். நான் வெஜிடேரியன் என்ன பண்ணுவான்? கோழி அப்படியே சாப்பிட்ருவானா? முட்டை அப்படியே உடச்சி ஊற்றிக்குவானா? சமைச்சு தான் சாப்பிடணும். சமையல் பண்ணாமல் நம்ம சாப்பிடக்கூடாது. ஏற்கனவே சூரிய ஒளியில் செடி கொடிகள்லாம் சமையல் பண்ணி தான் உணவு கொடுத்துருக்குது. ஒரு கத்திரிக்காய் கூட ஒரு சமையல் தான். செடி நமக்காக சமைச்சு வச்சுருக்குது. அந்த கத்திரிக்காயை நம்ம 2வது தடவை சமைக்கிறோம், மறுபடியும் வயிற்றில் போய் 3வது தடவை சமைக்குது. இந்த மாதிரி 3 சமையலுக்கு அப்புறம் தான் நம்ம உடம்பு உண்டாகுது. இந்த 3 சமையலை சில சமயத்தில் நம்ம வந்து 2ஆக நம்ம குறைச்சிக்கலாம். ஆனால் இந்த பாவக என்று சொல்லக்கூடிய சுத்தம் செய்கின்ற வெப்பத்தை பயன்படுத்தாமல் நாம் வந்து சமைக்கக்கூடாது. தேன் போட்டதெல்லாம் சமைச்சு சாப்பிட்ணுமா? பழரசங்களை சமைச்சு சாப்பிட்ணும், அதெல்லாம் அப்படி சாப்பிடலாம். ஏன்னா அது வந்து பக்குவமாக உள்ளே இருக்குது. இப்போ வாழைப்பழம் பாருங்கள், பேக்கிங்கோடு வருது, தோலோட. மீதி எல்லா ஃபுட்டுக்கும் வந்து நீங்கள் வந்து பேக்கிங் அதை உரித்து தோலை உரித்து எல்லாம் சாப்பிட்ணும். இயற்கையில் பழங்களெல்லாம் பார்த்தோம்னா பத்திரமாக சாறை உள்ளே வைத்து மேலே வந்து பத்திரப்படுத்தி தான் வந்துருக்குது. அதை நம்ம தூக்கி போட்டுட்டு தான் நம்ம சாப்பிட்றோம். எதையெல்லாம் நம்ம சமைச்சு சாப்பிட்ணுமோ அதை சமைச்சு தான் சாப்பிட்ணும். இப்படி மனிதனுக்கு செயல் உரிமை கொடுக்கப்பட்டிருக்குது. அதனால் இந்த பிரம்மம் சில உயிரினங்கள், இது உலகத்தில் மனிதன் இருப்பது போல் வேறு ஏதோ ஒரு கிரகத்தில் கூட ஒரு மனிதன் இருக்கலாம். அவன் நம்மளை மாதிரி இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் ஒன்று கட்டாயம், யாரிடமெல்லாம்
செயல் உரிமை இருக்கிறதோ, இன்ப உரிமை இருக்கிறதோ, இன்பத்தை அனுபவிக்கிற உரிமை இருக்குதுல்ல. எப்படிலாம் இன்பம், எனக்கு இப்படி தான் இருக்கணும் இன்பம்னு சொல்கிறோம். எனக்கு ஹேர் கட் எப்படி இருக்கணும், என்னுடைய காய் கால்லாம் எப்படி இருக்கணும், நெயிலுக்கு பாலிஷ் இந்த கலர் தான் போடணும், நெயிலை வளர்க்கலாம், நெயிலை வளர்க்கக்கூடாது, இப்படியெல்லாம் ஆளுக்கு காதில் வந்து தொலை போட்டு கம்மல் போட்டுக்கணும் அப்படின்லாம் நமக்கு இஷ்டம் இருக்குது. மிருகங்களுக்கெல்லாம் அது மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. மனிதனுக்கு இன்பத்தில் உரிமை இருக்கிறது, பொருளில் உரிமை இருக்கிறது, செயலில் உரிமை இருக்கிறதுனால யாருக்கெல்லாம் இந்த கர்த்திருத்துவம் போக்திருத்துவம் இருக்கிறதோ, செய்பவன் அனுபவம் இருக்கிறதோ, அவங்களெல்லாம் மனிதன்ற பேரில் போட்டலாம். ஏன்னா அவனுக்கு மனசு இருக்கிறது. அந்த மனிதனுக்கு அதனால் அவர் வந்து ருக்கு போன்றதையும் சாமம் போன்றதும் யஜூர் என்று சொல்லக்கூடிய வேதங்களை, அதர்வத்தை விட்டுட்டாருன்னு சொன்னால் அது ஒரு முறை. அதர்வணத்தை வந்து வேதங்களில் ஒன்றாக வைப்பதில்லை. இந்த எல்லாம் அதர்வணத்தில் இந்த மூன்று வேதங்களுமே அடங்கிடுது. அதர்வணத்தில் இருக்கிறது எல்லாமே இந்த மூன்றிலும் இருக்கத்தான் செய்கிறது. பிரித்து வைக்கும்போது அதர்வணம் என்றவன் நாம் வந்து சிலவற்றை நாம் பிரித்து வைத்திருக்கிறோம். இப்படி இந்த 3 வேதம் சொல்வது பார்த்தா ருக் யஜுர் சாமம் தான். அப்புறம் தீட்சை என்று சொல்லக்கூடிய தீட்சை என்ற முறையும் அது உற்பத்தி செய்கிறது. என்ன தீட்சை அப்படின்னா, சார் சிவ தீட்சைன்னு சொல்கிறாங்க, எனக்கு தீட்சை கொடுப்பீங்களா அப்படின்லாம் கேட்குறாங்க. தீட்சைங்கிறது வந்து நம்முடைய சொல்லில் வந்து பார்த்தா ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு குருவாத தலையில் கை வைப்பார், நெத்தியில் கை வைப்பார், ஏதாவது ஒரு சூடு போட்டுருவார், உடம்புல கையில் ஒரு மோதிரம் போடுவார், கழுத்தில் ஒரு மாலையை போட்டுடுவார், ஏதாவது ஒன்று அவருக்கு செய்யணும். செய்து முடித்த பிறகு அதுக்கப்புறம் அவர் அந்த வழிபாட்டுக்கு வந்துடுவார். அப்புறம் அவங்க ரூல்ஸ் ரெகுலேஷன் படி இருப்பாங்க. இங்கே வந்து இந்த ஆசிரமத்தில் வந்து தீட்சை வாங்கிட்டோம்னு சொன்னாங்க, நீங்கள் காலையில் 4 மணிக்கெல்லாம் எழுந்தாகணும். அதுக்குள்ளே இந்த 5 மணிக்கெல்லாம் உங்களது எல்லாம் முடிச்சிடணும். அதுக்கப்புறம் இந்த வழிபாடு, இந்த தோத்திரங்களை ஒப்பணிக்கணும், அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் சாப்பாடு, இந்த சாப்பாடு இப்படி தான் இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க வச்சுங்களேன். இப்படி ஒரு வாழ்க்கை முறை அமைதில்லை, அது பேர் தீட்சா. தீட்சாங்கிறது ஒழுக்கமான ஒரு வாழ்க்கை, கமிட்டட் லைஃப். இந்த கமிட்டட் லைஃப்பையும் அவர் தான் கொடுக்குறார். அதை மனிதனும் ஒரு தீட்சைகளை பயன்படுத்துகிறான். யஜ்ஞங்கள் என்று சொல்லக்கூடிய முறைகளை அவர் பயன்படுத்துகிறார். யஜ்ஞங்கள் என்பது வழங்குதலும் வழங்குவதன் மூலம் பெறுதலும், இது உபாசனை என்பதில் அடங்கும். அந்த வணங்குதல், வழங்குதல், அர்ப்பணித்தல், அந்த அர்ப்பணிப்பின் மூலம் புண்ணியங்களை பெற்று நாம் பலன்களை அடைப்பது யஜ்ஞம்னு பேர். அந்த யஜ்ஞ முறைகளையும் அவர் உற்பத்தி செய்கிறார். அனைத்து கிரதவா கர்மங்களும் இப்போ வந்து அக்னியினால் செய்வது வந்து யஜ்ஞம்னு சொல்கிறோம். அக்னி இல்லாமலே கூட சிலதெல்லாம் செய்யலாம் இல்லையா? எல்லா யஜ்ஞமும் அக்னியால் செய்கிறோம். அபிஷேகம் செய்கிறோம். தண்ணியை வச்சு கூட சில பேர் சந்தியாவந்தனம் பண்ணுறாங்க. தண்ணியை வந்து ட்ராப் விட்டு செய்கிறாங்க. அப்போ தண்ணீரினாலும் நம்ம வந்து செய்யலாம். அப்படிப்பட்ட சில கர்மங்கள் இருக்குது. அது பேர் கிரதவோ அப்படின்னு சொல்கிறார். அக்னி காரியங்களாகவோ அல்லது வந்து அக்னி அற்ற காரியங்களாகவோ நீர் காரியங்களாகவோ எந்த காரியம் இருந்தாலும் அனைத்துமே அவர் தான் கொடுத்துருக்கிறார். எதுவுமே மனுஷன் ஒருத்தன் கண்டுபிடிக்கலை. தட்சிணை, அந்த யஜ்ஞத்தில் என்ன வந்து ஹவிஷாக போடுகிறோம் அல்லது யஜ்ஞம் செய்து கொடுத்த அந்த புரோகிதருக்கு என்ன நாம் வந்து பரிசாகவோ சன்மானமாக கொடுக்குறோமோ அந்த முறையும் அவர் உண்டாக்கியிருக்கிறார். சன்மானங்கிறதையும் அவர் தான் உண்டாக்கியிருக்கிறார். எந்தெந்த நேரத்தில் எதெல்லாம் செய்யணுங்கிற சம்பத்சரம், கால நியதி ஒழுங்குகள் அல்லது செய்கின்ற முறைகள், எஜமானுடைய கடமைகள், அவன் யஜ்ஞத்தை செய்யும் பொழுது அவன் என்னென்ன செய்யணும் போன்றதெல்லாம் அவர் தான் பண்ணியிருக்கிறார். சோமோ எத்திர பவத்தே எத்திர சூரிய, இப்படி எங்கெல்லாம் சூரியன் தன் வேலையை செய்கிறதோ, எங்கெல்லாம் நிலா தன்னுடைய காரியத்தை ஆற்றுகிறதோ அங்கெல்லாம் இதெல்லாம் செய்திருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். எந்தெந்த இடத்துலலாம் சூரியனும் சந்திரனும் இருந்து பூமி இருந்து மனிதர்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் இதுவும் இருக்கிறது என்று இந்த மந்திரம் நமக்கு சொல்கிறது. இந்த மந்திரத்தை நாம் படித்துவிட்டு அடுத்த வகுப்பு நாம் வந்து செல்வோம். தஸ்மாத் தேவா பகுதா சம்பிரசூதாக சாத்திய மனுஷ்யா பசவோ வயாம்சி பிராணாபானவ் व्रीहि यवौ तपश्च श्रद्धा सत्यम பிரம்மச்சரியம் விதி விதிஷ்ச அப்படின்னு முடிஞ்சிருக்கு. சுருக்கமாக சொல்லவென்றால் இன்னும் நிறைய ஒரு லிஸ்ட்டு கொடுத்து என்னெல்லாம் அவர் படைத்தார் அப்படின்னு. தேவர்கள், பலவிதமான தேவர்கள், சம்பிரசாதாக ரொம்ப அருமையாக படைத்திருக்கிறார்.
சாத்தியர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு வகை உயிரினங்கள், மனுஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு வகை உயிரினங்கள், பசவை என்று சொல்லக்கூடிய மிருகங்கள், வயாம்சி என்று சொல்லக்கூடிய பறவைகள், இவற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய பிராணன், அபானன் என்று சொல்லக்கூடிய வாயுக்கள், விரீஹி என்று சொல்லக்கூடிய அரிசி, யவவ் என்று சொல்லக்கூடிய பார்லி, தபம் தபஸ்ச, ஸ்ரத்தா நம்பிக்கை, வாய்மை சத்தியம், பிரம்மச்சாரியம் இந்த குருகுல ஒழுக்கம் போன்ற விதிகளையும் கூட அப்படின்னு இது வந்து தொக்கி நிற்கிறது. அடுத்த மந்திரத்தில் இன்னும் கொஞ்சம் லிஸ்ட்டை கொடுக்கும். இப்போ இந்த தொடர்ந்து இந்த வகுப்பில் நாம் என்ன பார்ப்போம்னா, இந்த சிருஷ்டியில் என்னெல்லாம் உண்டாச்சுங்கிறத ஒரு சாம்பிள் மாதிரி கொடுத்துருது. இன்னும் இதெல்லாம் கடலில் வந்து செல்ஃபோன் பற்றி இந்த உபநிஷத்தை சொல்லலையேன்னா நீங்கள் அப்படி ஒன்று சேர்த்துக்கலாம், செல்ஃபோன் அப்படின்னு போட்டுக்கலாம். இது வந்து ஒரு உதாரணத்துக்காக ஒரு லிமிட்டேஷன்ஸ் கொடுத்துருக்கிறது. இதை நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போது வேதமும் சொல்லியிருக்குது, யஜ்ஞங்களும் சொல்லியிருக்குது, தொழிலை சொல்லியிருக்குது, மிருகங்களை சொல்லியிருக்குது, ஒழுக்கத்தை சொல்லியிருக்குது, தட்சணையும் சொல்லியிருக்குது, எல்லாம் சொல்லியிருக்குது தான். அப்போ இதையும் அதான் சொல்லியிருக்கணும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். எதுக்காக வேண்டி தான் ஒரு சாம்பிள் சொல்லியிருக்கிறாங்க, எட்ஸெட்ரா அப்படின்னு போட்டோம். அதனால் விதிஷ்ச அப்படின்னு முடிச்சிருக்கு. அடுத்த வகுப்பில் நாம் தொடர்ந்து பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः.